السلام عليكم ورحمة الله وبركاته. أعذني وأنقذني أجرني وسلمي إلهي أبي أمي وأهلي وإخوتي بحرمة خير الأنبياء وخطيبها عليه صلاة الله في كل أمتي على الآل والأصحاب والأم والأبي وأزواجه أولاده كل عترتي وأحبابه والمسلمين جميعهم وأتباعه قولا وفعلا ونيتي صلاة وتسليم إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين ورضي الله عنا معهم برحمته وهو أرحم الراحمين. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. عباد الله رجال الله أعينونا لوجه الله. عباد الله رجال الله أغيثونا لوجه الله. சங்கைக்கும் சிறப்புக்கும் உரிய புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீப் சபையின் ரஜபு மாதம் பிறை 17வது நாள் இன்றைய சிறப்புக்குரிய இந்த மஜ்லிஸில் சமூகம் அளித்து மஜ்லிஸை அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, அருமையான ஹாஃபிதுகளே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய பேரருளால் பெருங்கருணையினால் நம்மை அரவணைத்து இகபர வாழ்வின் நல்வளங்கள் அனைத்தையும் நமக்கு வழங்கியருள்வானாக. ஆமீன். நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த மஹப்பத்தை நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய உயரங்களிலே, நம்முடைய உயர் நாளங்களிலே அல்லாஹ் நிறைத்திடுவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த ஜியாரத்தை திரும்பவும் திரும்பவும்
தரிசிக்கக்கூடிய நசீபை நமக்கும் நம்மை சார்ந்தோருக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. ஆமீன். மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்ற நற்கூட்டத்தில் அவர்களின் உயர்வான லிவாவுல் ஹம்து என்கிற கொடியின் நிழலிலே உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலாவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகாமையிலே அவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய உண்மையான தொண்டர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். சிறப்புக்குரிய இந்த மஜ்லிஸின் பொருட்டால் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய தேவைகளை, ஹாஜத்துகளை, நாட்ட தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தந்துள்வானாக. வாய்விட்டு சொல்ல முடியாத நோய்களுக்கு ஆட்பட்டு போயிருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்ன விதமான நோய்களுக்கு ஆட்பட்டு போயிருக்கிறோமோ நம்முடைய உடல் பிணிகள், உள்ள பிணிகளை அல்லாஹ் சுகப்படுத்துவானாக. வாழும் காலமெல்லாம் நற்சுகத்துடன் வாழ்ந்து வல்ல இறைவனை சிறப்பாக சென்றடைய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தல்வானாக. ஆமீன். அன்பு நிறைந்த பெருமக்களே, அல் இமாம் அபு அப்துல்லா முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு புனிதம் நிறைந்த அல் ஜாமிஉ ஸஹீஹ் புகாரி ஷரீஃப் கிரந்தத்திலே அதனுடைய 17வது ஜுஸு 17வது பாகத்தில் இன்றைக்கு இந்த மஜ்லிஸிலே நாம் ஓதிய அந்த ஹதீஸ்களில் கடந்த சில தினங்களாகவே இஸ்லாம் சந்தித்த யுத்தகலங்களை குறித்து ஓதப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் அது தொடர்ந்திருக்கிறது. இஸ்லாம் என்றாலே சாந்தி என்பதுதான் பொருள். அமைதி மார்க்கம் இஸ்லாம். தன் பெயரிலேயே அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் கொண்டது இஸ்லாம். அந்த சமத்துவத்தையும் சமாதானத்தையும் நிலைப்படுத்துவதற்காக வந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதிரிகளுக்கு கூட ஊறு விளைவிக்காதவர்கள். அப்படிப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூட யுத்தகலத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலையை, நிர்பந்தத்தை இந்த சமூகம் அவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் புரிய வேண்டும் என்று நினைத்ததில்லை, யுத்தகலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்ததில்லை, எதிரிகளோடு சமராட வேண்டும் என்று நினைத்ததில்லை. ஆனால் அவர்களின் மீது போர் திணிக்கப்பட்டது, யுத்தம் அவர்கள் மீது திணிக்கப்பட்டது. அந்த சூழலிலே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு யுத்தம் என்று வருகிற போது அந்த யுத்தத்தை எதிர்கொள்வதற்கும் தயாராக இருந்தார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையின் புறப்பிடம்தான், சகிப்புத்தன்மையினுடைய ஊற்றிடம்தான், சமாதானத்தின் தூதுவர் தான். ஆனால் உரிமையை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் வருகிற போது அதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தகலத்தை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு அவசியம் நிலை ஏற்பட்டாலுமே கூட அதற்கும் தயாராகத்தான் இருந்தார்கள். அப்படி அவர்கள் மீது திணிக்கப்பட்டது தான் யுத்தகலங்கள். ஒரு 13 ஆண்டு காலம் மக்காவிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். நபித்துவத்தினுடைய பிரகடனத்திற்கு பிறகு நபியாகவே பிறந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தினுடைய பிரகடனத்திற்கு பிறகு 13 ஆண்டு காலம் மக்காவிலே வாழுகிறார்கள். சொல்ல முடியாத இன்னல்கள், சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துன்புறுத்தல்கள் இவற்றையெல்லாம் சகித்து கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். யாரை? அந்த மக்காவினுடைய நாட்டாமை குடும்பம் அப்துமனாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஷிம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்று எந்த பரம்பரை அந்த மக்காவினுடைய நாட்டாமையாக ஊர் தலைமையாக இருந்தார்களோ
அந்த குடும்பத்திலே வந்த பாரம்பரியம் மிகுந்த பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டு அனுப்புகிறார்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள். ஷுஅபே அபீ தாலிபிலே ஒதுங்கி வாழ்ந்தார்கள். அப்படியெல்லாம் பல கஷ்டங்களை அனுபவித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கூட கஷ்டங்கள் அனுபவிக்க தயார். ஆனாலும் கூட எங்கே தன்னை நம்பி வந்த தோழர்கள் சஹாபிகள் அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்களே, அவர்கள் இன்னலுக்கு விளைவிக்கப்படுகிறார்களே என்ற அந்த கொடுமைகள் ரொம்ப கடுமையான போது இனி மக்காவை பிரிந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பிரிந்து மதீனாவிற்கு போகிறார்கள். அப்படி போனால் சென்ற இடத்திலே நிம்மதியாக இருக்கிறார்கள். எனவே அவர்களின் நிம்மதியை குலைக்க வேண்டும், அவர்கள் சென்ற இடத்திலே வாழுகிற அந்த அமைதியை குலைக்க வேண்டும் என்று மக்காவிலிருந்து படை புறப்பட்டு யுத்தம் செய்வதற்காக வருகிறார்கள். 2 கூட்டம் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், ஒய்து எழிதுக்குமுல்லாஹு யஹதத்தாயிபத்தைன், அல்லாஹ் 2 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தை உங்களுக்கு வசப்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். யார்? ஒன்று சிரியாவிலே வியாபாரத்தை முடித்துவிட்டு பெரும் லாபங்களோடு பண பலத்தோடு வருகிறார்களே அபூ சுஃபியான், அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலை, அவர்கள் சிரியாவிலிருந்து பண பலங்களோடு முதல்களோடு வருகிறார்கள். அப்படி வருகிறவர்கள் மக்காவிற்கு இந்த பணத்தோடு போய் சேர்ந்தால் என்ன ஆகும்? பணம் கையிலே இருந்தால், செல்வம் கொட்டி கிடந்தால் விளைவு யாரையாவது ஏதாவது துன்புறுத்தி கொண்டிருக்க தோணும். சில பேருக்கு செல்வம் வந்துவிட்டால் அது ஹலாலான வழியிலே வந்தாலும் சரி, ஹராமான வழியிலே வந்தாலும் சரி, செல்வம் மிகைத்து போய்விட்டால் அவர்களுடைய தோள்கள் தினவெடுக்கும். எடுத்து தனக்கு கீழாலே உள்ளவர்களை ஏதாவது துன்புறுத்த வேண்டும் என்பதுதான் செல்வம் இருக்கிறவர்களுடைய நிலையாக இருக்கும். அந்த எல்லாருக்கும் அல்ல, சில பேருக்கு இருக்கும். எனவே ஒன்று அபூ சுஃபியான் அவருடைய தலைமையிலே சிரியாவிலிருந்து மக்காவிற்கு போகிற படை, அல்லது மக்காவிலிருந்து அபூஜஹலுடைய தலைமையிலே ஒரு படை புறப்பட்டு வருகிறது. 2இல் 1. இந்த 2இல் 1 உங்களுக்கு வசப்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போது அபூ சுஃபியான் சிரியாவிலிருந்து வருகிறார்கள். மதீனாவை தாண்டித்தான் மக்காவிற்கு போக வேண்டும். ஆனால் இன்னொரு மாற்றுப்பாதை வழியாக கடந்து போய்விடுகிறார்கள். அப்படி நான் கடந்து வந்து விட்டேன், இனிமேல் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, மக்காவிலிருந்து அபூஜஹல் தலைமையிலே படை புறப்பட்டு வர வேண்டாம் என்று சொல்லித்தான் அபூ சுஃபியான் ஆள் அனுப்பினார்கள் எங்கே? மக்காவிற்கு. ஆனால் அபூஜஹல் இல்லை இல்லை, நாங்கள் அரபு தீபகற்பத்தினுடைய உயர் குடும்பத்தை சார்ந்தவர்கள், எங்களிடத்தில் செல்வங்கள் நிறைந்து கிடக்கின்றன, எனவே நாங்கள் புறப்பட்டு செல்வோம், சென்று எங்களுடைய வாகனங்களோடு போவோம், உணவுகளை எடுத்துக்கொண்டு செல்வோம், பெண்களை அழைத்து கொண்டு செல்வோம், அங்கே நாங்கள் மதுபானங்களை அருந்துவோம், மகளிர்களை ஆடச் சொல்லி அங்கே எங்களுடைய குடும்ப பெருமையை நிலைநாட்டுவோம் என்று ஆணவத்தின் விளிம்பிலே நின்று அபூஜஹல் புறப்பட்டு மக்காவிலிருந்து புறப்பட்டு வருகிறார். எங்கே வந்தார்? பத்ர் களத்திற்கு. அதாவது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள்கிட்ட சொல்கிறார்கள், தோழர்களே, மக்காவிலிருந்து அபூஜஹல் புறப்பட்டு விட்டார், 1000 பேர்களை அழைத்து கொண்டு வாகன வசதிகளோடு வருகிறார், எல்லா ஆயுத பலங்கள் இருக்கின்றன, எல்லாமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை மதீனா ஊருக்குள்ளே விடக்கூடாது. ஊருக்குள்ளாலே வந்தாலே என்ன செய்வார்கள்? ஊரை கபலீகரம் செய்வார்கள், துவம்சம் செய்வார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை ஊருக்கு உள்ள விடாமல் நாம் ஊருக்கு வெளியிலே செல்வோம், நாம் ஊருக்கு வெளியிலே சென்று அவர்களை எதிர்கொள்வோம் என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் பார்த்தாலே தெரியும், மக்காவிலிருந்து பத்ர் நடைபெற்ற இடம் எவ்வளவு தூரம், ஆனால் மதீனாவிலிருந்து பக்கம். அப்படியானால் போருக்கு புறப்பட்டு வந்தவர்கள் தான் மக்காவாசிகள். மக்காவாசிகள் போருக்கு புறப்பட்டு வருகிறார்கள். ஆனால் سلامي وهو
மக்காவிலிருந்து போருக்கு புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் வந்த தூரம்தான் அதிகம். அவர்களை எதிர்கொள்வதற்காக மதீனா ஷரீஃபிலிருந்து வெளியிலே வருகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி வருகிறவர்களை எதிர்கொள்ள வேண்டியதற்காக வேண்டி புறப்பட்டார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு போகவில்லை, போருக்கு புறப்பட்டு வந்தவர்களை எதிர்கொண்டார்கள். இதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஹைர், இப்போது போருக்காக புறப்பட்டு வர்றாங்களே, இவர்களை நாம் எப்படி எதிர்கொள்வது? சஹாபிகளிடத்திலே ஒரு ஆலோசனை செய்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி வருகிறவர்கள் என்ன செய்வது என்கிற போது, சஹாபிகள் மக்காவிலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள், மக்காவிலிருந்து ஊரை விட்டு வந்தவர்கள், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், தங்களுடைய வீடுகளை விட்டு வந்தவர்கள், தங்களுடைய வசதிகளை சுகங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தவர்கள். அவர்கள் அப்படியானால் உயிரை கூட துறப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் தானே. அதனால முஹாஜிர்கள் தயாராக இருக்கிறார்கள். சரி, அன்சாரிகளுடைய நிலை என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அன்சாரிகளும் யுத்தத்திற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் என்பதை மற்ற உலகறிய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளிடத்திலே கருத்து தெரிவிக்க விரும்புவது போல, அவர்களுடைய கருத்தை தெரிந்து கொள்ள விரும்புவது போல ஒரு கருத்தை மக்களிடத்திலே விட்டார்கள். அன்சாரி சஹாபிகள் இருந்தார்கள். நாயகமே யார சொல்லலாம், எங்களையா நீங்கள் அப்படி சந்தேகிக்கிறீர்கள்? யுத்தத்திற்கு நாங்கள் வருவோமா என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏன் வரமாட்டோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்களே, லா நகூலு கமா கால அஸ்ஹாபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபதஹப அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போரிடுங்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றார்களே, அப்படி நாங்கள் சொல்லிவிட மாட்டோம் நாயகமே. மாறாக நீங்கள் ஆழி பெரும் கடலை காட்டி சமுத்திரத்தை காட்டி அதிலே நீங்கள் விழுந்துவிட சொன்னால் சொல்வது நீங்கள் என்பதாலே நாங்கள் விழுந்துவிட தயாராக இருக்கிறோம் நாயகமே, ஏன் என்று நாங்கள் கேட்கப் போவதில்லை. ஈராக்கினுடைய ஆபத்துகள் நிறைந்த காடுகளுக்கு எங்களுடைய வாகனங்களை ஓட்டிக்கொண்டு போய்விடுங்கள் என்று சொன்னால் நாயகமே சொல்வது நீங்கள் என்பதாலே நாங்கள் அப்படி போய்விடுவதற்கும் தயாராக இருக்கிறோம் நாயகமே, நாங்கள் ஏன் என்று காரணம் கூட கேட்க மாட்டோம். சஹாபிகளுடைய நிலைப்பாடு, ஒவ்வொரு சஹாபிகளும் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஒவ்வொரு சஹாபிகளும் தங்களுடைய அன்சாரிகளுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டார்கள். அதாவது அன்சாரிகளும் தயாராகத்தான் இருக்கிறார்கள் என்பதை சஹாபிகளுக்கு மட்டுமல்ல உலகறிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் யார், சஹாபிகள் யார், தான் அழைத்தால் உயிரை விட்டுவிட்டு உயிரை கூட விடுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள், உறவுகளை பிரிந்து வருவது பெரிதல்ல, அவர்கள் உயிரையும் கூட பிரிவதற்கு தயாராக இருக்கிறவர்கள் தான் என்னுடைய தோழர்கள் என்பதை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக பிரகடனப்படுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய இந்த கருத்து கேட்பு கூட்டம் ஷூரா மஜ்லிஸ், அதிலே முடிவு வந்துவிட்டது, சஹாபிகள் எதற்கும் துணிந்து விட்டார்கள் என்று. ஆமாம் சகோதரர்களே, சஹாபிகள் தன் வீட்டிலிருந்து புறப்படுகிற போது தன்னுடைய தாயிடத்திலோ தந்தையிடத்திலோ பெற்றோர்களிடத்திலே நான் போருக்காக போகிறேன், போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போக மாட்டார்கள். எந்த சஹாபியும் தன் பெற்றோர்களிடத்தில் அப்படி சொல்லிவிட்டு சென்றதாகவோ, எந்த கணவரும் தன் மனைவியிடத்திலே நான் யுத்தத்திற்கு போகிறேன் போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகவில்லை சகோதரர்களே. தன் பிள்ளைகளிடத்திலே நான் போருக்கு போகிறேன் போய்விட்டு வருகிறேன் என்று எந்த சஹாபிகளும் தன் பிள்ளைகளிடத்தில் சொல்லிவிட்டு போவதில்லை. போய் வருகிறேன் என்பதல்ல,
போருக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போவார்கள். காரணம் என்ன? செல்கிற இடத்திலே, போகிற இடத்திலே உயிர் பலியாக வேண்டிய, ஷஹீதாக வேண்டிய நிலை ஏற்படுமேயானால் அதை மலர்ந்த முகத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தவர்கள் சஹாபிகள். இன்னொரு செய்தி, சஹாபிகள் புறப்படுறாங்களே, அப்படி போகும்போது கூட யாராவது ஒரு தாய் தன் மகனை பார்த்து, மகனே என்னை இப்படி விட்டு விட்டு போகிறீர்களே என்று ஒரு தாயோ, ஒரு தந்தையோ, ஒரு மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அப்படி சொன்னதாக கூட சரித்திரம் இல்லை சகோதரர்களே. போருக்கு போகிறார்கள், ஏதோ வீட்டை விட்டு போனார்கள், வெளியூருக்கு போகிறார்கள், வியாபாரத்தை முடித்து விட்டு திரும்ப வருவார்கள் என்கிற கோணத்தில் அல்ல, போருக்கு போகிறார்கள். கடைசியாக இப்போது பார்ப்பது கடைசியாக கூட இருக்கலாம். தன் கணவரை சந்திப்பது இதுதான் கடைசியாக மனைவிக்கு இருக்கலாம். தன் பிள்ளையை சந்தித்தது இதுதான் கடைசியாக பெற்றோர்களுக்கு இருக்கலாம். தன் தகப்பனை சந்திப்பது இதுதான் கடைசி என்று பிள்ளைகளுக்கு இருக்கலாம். ஆனாலும் கூட அப்படி வழி அனுப்பி வாசலுக்கு வருகிற போது கூட ஒருவேளை திரும்பி வந்தால் வந்துவிடட்டும் என்கிற எண்ணம் எந்த சஹாபிக்கும், சஹாபிகளிலே குழந்தைகளுக்கு கூட இல்லை சகோதரர்களே. இன்னும் சொல்ல போனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்காக ஆட்களை அழைக்கிறார்கள். ஒரு வீட்டிலிருந்து ஒரு ஆண் வர வேண்டும். ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தால் ஒருவர் வர வேண்டும் என்கிற போது ஒரு வீட்டிலே தந்தை மகன் 2 பேர். ஸஅத் இப்னு ஹைதமா ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை ஹைதமா ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேருக்கு மத்தியிலே போட்டி நடக்கிறது. மகன் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க தந்தையை பார்த்து, தந்தையே நான் வாலிபன், ஆயுதமேந்தி போர் புரிக்கிற அளவிற்கான பராக்கிரமம் எனக்கு உண்டு, உடலிலே வலிமை இருக்கிறது, எனவே நான் போருக்கு போகிறேன், நீங்கள் வயோதிகர், முதியவர், எனவே நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டாம், நீங்கள் வீட்டிலே இருங்கள் என்கிறார்கள். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு தகப்பன் ஹைதமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இல்லை மகனே, நீ வாலிபன், அடுத்தடுத்து போர்கள் நிகழலாம், போர் மூலலாம், அதிலே கூட கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கலாம். ஆனால் நான் அப்படியல்ல, வயோதிகன், முதிய வயதால் முதிர்ந்தவன், எங்கே இயற்கை மரணம் ஏற்பட்டு தன் வீட்டிலே மௌத்தாகி விடுமோ என்று பயந்தார்கள் சஹாபிகள். அதாவது ஒரு யுத்தத்திற்கு சென்று அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற அந்த உயர்ந்த துவஜத்தை நிலைநாட்டுவதற்காக செல்லுகிற யுத்தத்தில் தங்களுடைய உடல்கள் எல்லாம் ரணப்படுத்தப்பட்டு உயிரிழந்தாலும் கூட அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் வரட்டும், அதை விட்டுவிட்டு இயற்கை மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே சஹாபிகள் மிக கவனமாக இருந்தார்கள். இன்றைக்கு ஓதப்பட்ட பாடத்தில் மூத்தா யுத்தகலம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்தா யுத்தகலத்தில் 3 தளபதிகள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கு தளபதிகளை நியமித்து அனுப்புகிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டால், ஜாபிர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டால், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டால் உங்களிலே ஒரு தளபதியை நீங்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அப்படியானால் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுவது உறுதி, ஜாபிர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பது உறுதி, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுவார்கள். இந்த 3 பேரும் அந்த யுத்த காலத்திலே ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பது தெரியும். யாருக்கு? மற்றவர்களுக்கல்ல, அவர்களுக்கே தெரியும், அவர்களுக்கே தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் கொடியை உயர்த்தி கொண்டு சென்றார்களே, அல்லாஹ்வினுடைய பாதையிலே, அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய பாதையிலே சென்று உயிர் துறப்பதற்கு துணிந்தார்களே, அவர்கள் சஹாபிகள். ஜாபிர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 கைகளும் துண்டிக்கப்பட்டு அவர்களுடைய கீழே விழுந்து கிடக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வந்து கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அவர்கள் வாயிலை ஊற்றுவதற்காக, உடலெல்லாம் இரத்தம் சிந்தி, 2 கைகளையும் இழந்துவிட்ட நிலையில் இரத்தம் சிந்தி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த கடைசி வினாடி நேரம் அவர்களின் நாவை நனைத்துக் கொள்வதற்கு தண்ணீர் கொடுக்க முயல்கிறார்கள். ஒரு சஹாபி சையதுனா ஜாபிர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தலையசைத்து மறுத்து விட்டாங்க, வேணாம், தண்ணி வேணாம் வேணாங்கிறாங்க. இல்லை, கொஞ்சம் குடித்துக் கொள்ளுங்கள், நரம்புகளை நனைத்துக் கொள்ளுங்கள். ஜாபிர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லை, நான் இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறேன், இன்னைக்கு நான் நோன்பு வைத்திருக்கிறேன். யுத்த காலத்திற்கு வரும்போது நோன்போடு வந்தவர்கள் சஹாபிகள். அதில் ஜாபிர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா சகோதரர்களே? எப்போது ஒயின் குத்தில
ஜாபர் இப்னு அபீ தாலிப் ஷஹீதாக்கப்பட்டால் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னரும் தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அப்போதே எனக்கு தெரியும் அந்த மூத்தா யுத்த களத்திலே நான் ஷஹீதாக்கப்படுவேன் என்று தெரியும். அப்படி நான் ஷஹீதாக்கப்படுகிற போது என் உடலிலிருந்து உயிர் பிரிகிற போது நான் நோன்பாக இருக்க வேண்டும் என்று நியத்து செய்து யுத்த களத்தில் நான் நோன்போடு இருந்தேன் என்கிறார்கள் ஜாபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி உயிர் துறப்பதை துணிச்சலாக ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள். அப்படி 3 தளபதிகளும் ஷஹீதாகிவிட்டதற்கு பிறகு 4வது ஒரு தளபதி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கள் அவர்களாக தளபதி போர் வீரர்களாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அடுத்த தளபதி இவங்கன்னு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபிலே மஸ்ஜித் நபவியிலே இருக்கிறார்கள். அங்கே மூத்தா யுத்தம் ரோமிலே நடக்கிறது. என்ன நடக்கிறது? மஸ்ஜித் நபவியிலே இருந்து கொண்டு நேர்முக வர்ணனை ரன்னிங் கமெண்ட்ஸ் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு கொடி பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஜாபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கொடி பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு கொடி பிடிக்கிறார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். சைஃபுல்லா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4வது தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற இந்த செய்தியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருந்து கொண்டு சொல்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே இருந்து கொண்டு தன் வீட்டினுடைய கதவினுடைய இடுக்கு ஓரத்தின் வழியாக பார்த்து கொண்டு சொல்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் உகுத்தது அதை பார்த்தார்கள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா. 4வது தளபதி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் 4வது ஒரு தளபதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே, ஆனால் அவரும் ஷஹீதாக்கப்பட்டால் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. ஏன்? அவர்களுக்கு தெரியும் யார் யார் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று. யார் யார் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான். எல்லா விதமான ஞானத்தையும் அவர்களுக்கு அல்லாஹ் போதித்து விட்டான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நாயகமே, உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியாதோ அவை அனைத்தையும் உங்களுக்கு நாம் கற்றுத்தந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எனவே அவர்களுக்கு எந்த திரையும் கிடையாது. எல்லாவற்றையும் அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால யார் ஷஹீதாகுவார்கள் என்பதையும் சொல்கிறார்கள், யார் போர்க்களத்தில் ஷஹீதாக மாட்டார்கள் என்பதையும் சொல்கிறார்கள். பத்ர் யுத்த களத்தில் நாளைக்கு இந்த இடத்தில் அபூஜஹல் இந்த இடத்திலே விழுந்து கிடப்பான் சொல்லவில்லையா? அபூஜஹல் கொல்லப்படுவான் என்பதை மட்டுமல்ல, அதை மட்டுமல்ல, விழுந்து கிடக்கிற இடத்தையும் சொல்கிறார்கள். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைர் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத். 5 விஷயங்கள் அதனுடைய ஞானம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. ஆனால் அதை அல்லாஹ் விரும்புகிறவர்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுப்பான். ஒமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ் வர்ராசிகுன பில் இல்ம். அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி அல்லாஹ் எந்தெந்த ஞானத்தை யார் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆலிமுல் கைப் வலா யுஹிரு அலா கைபிஹி அஹதா. அல்லாஹ் தான் ஆலிமுல் கைப், அவன்தான் மறைவான ஞானத்தை உடையவன். அவனுக்கு எது மறைவு? எதுவுமே அவனுக்கு மறைவில்லை. நமக்கு எது மறைவோ அதையும் அறிந்தவன் அல்லாஹ். அதை வேற யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான். இல்லா மனிருத்தலாம் ரசூலின். யார் ரசூல்மார்களிலே அவன் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர. அப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனைத்து விதமான ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ். எனவே நாளை அபூஜஹல் இங்கே கொல்லப்படுவான் என்று சொன்னது மட்டுமல்ல, இந்த இடத்திலே என்று இடத்தை அடையாளம் போட்டு காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹைர். அப்படி இருக்க காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா யுத்த காலத்தில் ஒயின் குத்தில அவரும் கொல்லப்பட்டால்னு சொல்லல. அதனுடைய விளைவு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா யுத்த காலத்தில் ஷஹீதாக்கப்படவில்லை என்பது மட்டுமில்லை சகோதரர்களே, அவர்கள் எந்த யுத்தத்திலுமே ஷஹீதாக்கப்படவில்லை. காலித் இப்னு வலீத் இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுவாரேயானால் என்று சொல்லவில்லை. அவர்களை குறித்த ஷஹீதுங்கிற வார்த்தையே சொல்லல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் விளைவு அவர்கள் ஷஹீதாகவே இல்லை.
கடைசி கட்டம் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தன் வீட்டிலே இருந்து நிறைவை நெருங்கி கொண்டிருக்கிற போது சக்கராத்திலே சொல்கிறார்கள், இந்த காலித் சைஃபுல்லா எத்தனை யுத்தகலத்தை சந்தித்திருக்கிறேனே, அத்தனை யுத்தகலத்தில் ஏதாவது ஒரு யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாகி இருந்தால் ஷஹீத் என்கிற உயர்ந்த மர்த்தபா எனக்கு கிடைத்து போயிருக்குமே. ஒரு ஒட்டகம் வயது முதிர்ந்த நிலையிலே உடலெல்லாம் குறுகி போய் நோயுற்று படுக்கையிலே தன் தொழுவத்திலே மரணித்து போவதை போலல்லவா இந்த காலித் வீட்டிலே இயற்கை மரணத்தை அடைகிறேன் என்று சொன்னார்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபிகளுக்கு இயற்கை மரணத்தை விட அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ரசூலுக்காக யுத்தகலம் கண்டு அங்கே ஷஹீதாகுவதைத்தான் விரும்பியவர்கள் சஹாபிகள். அதனாலே தான் ஹைதமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் தன் மகனை பார்த்து, மகனே, உங்களுக்கு வயது இருக்கிறது, வாலிபம் இருக்கிறது, அடுத்தடுத்து போர்கள் நிகழலாம், அங்கே நீங்கள் சென்று கொள்ளலாம். அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு பின்னாலே நான் வயது முதிர்ந்தவனாக இருக்கிறேன், இயற்கை மரணத்திற்கு முன்னாலே நான் யுத்த காலத்திலே கலந்து ஷஹீதாகிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். மகனே, எனக்கு அதை நீங்கள் விட்டுத்தாங்களேன்னு கேட்குறாங்க. ஒரு தகப்பன் தந்தை தன் பிள்ளையிடத்திலே கெஞ்சி கேட்கிறார்கள், போருக்கு நான் போகிறேன் மகனே, என்னை விடுங்கள் என்று. போருக்கு செல்வதற்கு மகன் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமாம் தந்தையே, நீங்கள் சொல்வது உண்மைதான், ஆனால் இது சுக பிரச்சனை அல்ல, உலகத்திலே வாழுகிற பிரச்சனை அல்ல, ஆனால் இது சுவர்க்கத்திற்குரிய விஷயம். அதனாலே நான் அருமை தந்தையே, விட்டு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, உங்களுக்குரியது தனி, எனக்குரியது தனி, உங்களுக்காக நான் விட்டு தந்து விட்டு நான் தனியாக இருக்க முடியாது, அதனாலே நானும் போருக்கு செல்லத்தான் விரும்புகிறேன் தந்தையே, விட்டு தருவதற்கு இடமில்லை என்கிறார்கள். சஹாபிகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், ஒயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. சஹாபிகள் அவர்களுக்கென்று தேவை இருக்கும், ஆனாலும் கூட தன் தேவையை விட பிறரை முற்படுத்துவார்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட சஹாபிகள் கூட இந்த விஷயத்தில் பிறருக்கு விட்டு தயார் இல்லை, நான் தான் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும், அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு பின்னாலே அணிவகுத்து செல்கிற வீரர்களிலே நான் இருக்க வேண்டும், எனவே தந்தையே என்னை விட்டு விடுங்கள், நான் போகிறேன் என்கிறார்கள். தந்தை நான் என்கிறார்கள், மகன் நான் என்கிறார்கள். இருவருக்கு மத்தியிலே குலுக்கல் சீட்டு போடப்பட்டது. சகோதரர்களே, குலுக்கல் சீட்டு எதற்கு? யுத்த காலத்தில் யார் கலந்து கொள்வது என்று தந்தைக்கும் தனையனுக்கும் மத்தியிலே நடந்த போட்டியில் குலுக்கல் சீட்டு போடப்பட்டதிலே மகனின் பெயர் வந்து விடுகிறது, சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர் வந்து விடுகிறது. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பத்ர் யுத்த காலத்திற்கு செல்கிறார்கள், சென்று அந்த யுத்த காலத்திலே ஷஹீதாகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் ஹைதமா ரலியல்லாஹு அன்ஹு விடவில்லை. அடுத்தொரு யுத்தம் உஹத் யுத்தகலம் வருகிறது. பத்ர் யுத்தகலத்திலே தோற்று போய் சென்றவர்கள் அந்த வெறியை தீர்ப்பதற்காக திரும்ப புறப்பட்டு வருகிறார்கள். அப்படி ஒரு யுத்தம் மூழுகிறது என்கிற போது இந்த ஹைதமா ரலியல்லாஹு அன்ஹு வயது முதிர்ந்த நிலையில் அவர்கள் போய் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், யார ரசூலல்லாஹ், இந்த போரிலாவது என்னை சேர்த்து கொள்ளுங்கள், இந்த போரிலாவது என்னை சேர்த்து கொள்ளுங்கள். நாயகமே, சற்று முன்னர் என்னுடைய மகனை கனவு கண்டேன், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, என் மகனை நான் கனவிலே கண்டேன், அவர் சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், தந்தையே நீங்களும் வந்து விடுங்கள், இதோ பாருங்கள் சுவர்க்கத்தை பாருங்கள், அதனுடைய சுகத்தை பாருங்கள், ஷஹீதாக ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற உயர் அந்தஸ்தை பாருங்கள், அருமை தந்தையே நீங்கள் வந்து விடுங்கள் என்று மகன் என்னை அழைக்கிறார். நாயகமே, என்னை உஹது யுத்த காலத்திலாவது என்னை அழைத்து கொண்டு செல்லுங்கள் நாயகமே என்று சொல்லி சையதுனா ஹைதமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வேண்டி விரும்பி கேட்டு யுத்தத்திற்கு சென்று உஹது யுத்த காலத்திலே ஹைதமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வினுடைய ரசூலுக்காக அவர்கள் அழைக்கிறார்கள் என்கிற போது அதற்கு துணிந்து தயாராக சென்றவர்கள் சஹாபிகள், அப்படி செல்வதற்கு தயாராக இருந்தவர்கள் சஹாபிகள். அப்படி ஒரு நிலையிலே பத்ர் யுத்தகலம், அதுதான் இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த யுத்தம். அந்த யுத்த காலத்தில் சஹாபிகளை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். சஹாபிகள் அந்த யுத்த காலத்திலே சென்று யுத்தத்திலே கலந்து கொண்டு வீராவேசமாக அவர்கள் நிகழ்த்திய பல நிகழ்வுகள், நீண்ட நெடிய நிகழ்வுகள் நிறையவே நமக்கு இருக்கின்றன சகோதரர்களே. ஆனால் அந்த யுத்த காலத்திலே கலந்து கொண்ட சஹாபிகளை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையிலே சொன்னார்கள். பத்ர் யுத்த காலத்தில் கலந்து கொண்ட பத்ரியன்கள் இருக்கிறார்களே, சஹாபிகளிலே சிறந்தவர்கள் பத்ர் ஷஹதாக்கள். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யார சொல்லலாம், பத்ரீன்களை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், பத்ர் சஹாபிகளை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் முஸ்லீம்களிலேயே சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். முஸ்லீம்களிலேயே சிறந்தவர்கள் பத்ர் சஹாபிகள். பத்ர் சுஹதாக்கள் மட்டுமல்ல, பத்ர் சஹாபிகள், பத்ரில் கலந்து கொண்டவர்களே, அவர்கள் முஸ்லீம்களிலேயே சிறந்தவர்கள் என்றார்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆமாம் நாயகமே, அப்படித்தான் பத்ரிலே கலந்து கொண்ட மலக்குகளும் எங்களிலே அப்படித்தான். பத்ர் யுத்த காலத்திலே மலக்குகள் கலந்து கொண்ட 3000 என்றும் 5000 என்றும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறானே, வெள்ளை தலைப்பாகை கட்டி கொண்டு வந்தார்கள் என்று. அப்படி தலைப்பாகை கட்டி கொண்டு யுத்த காலத்திலே வந்து பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபிகள் எப்படியோ அப்படி பத்ரிலே கலந்து கொண்ட மலக்குகளுக்கு மலக்குமார்களிடத்திலே தனி சிறப்பு உண்டு. இவங்க பத்ரீன்கள் என்று மலக்குகளிலேயே தனி சிறப்பு உண்டு என்று செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி சென்ற செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு பெற்றிருக்கிறது. இன்னொரு செய்தி, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தோடு சொன்னார்கள். ஒரு 40 ஆண்டு காலம், அந்த 40 ஆண்டு காலத்தில் தீன் மார்க்கத்தினுடைய வாடையே இல்லாத காலம், மார்க்கத்தினுடைய வாடையே இல்லை. அப்படிப்பட்ட காலம், அப்படிப்பட்ட ஒரு ஊர். அந்த ஊரிலே ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த நாளிலிருந்து அல்லாஹ்வுக்கு வழிபட்டு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபட்டு, மார்க்கத்தினுடைய கடமைகளை ஏற்று நடந்து, விலக்கல்களை விட்டு விலகி வாழ்ந்து, வாழும் காலமெல்லாம் வாழ்ந்து வயோதிகத்தை அடைந்து முதுமை நிலையில் இயற்கை மரணத்திலே அந்த குழந்தை மரணிக்கிறது. முதியவராக அவர் மரணிக்கிறார். ஒரு பாவம் கூட செய்யலை, சிறுபாவம் கூட செய்யவில்லை. அப்படியானால் அந்த மனிதரின் நிலை என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட காலத்திலே பிறந்து வளர்ந்து வாலிபம் அடைந்து எந்த பாவமுமே செய்யாமல் எல்லா நன்மைகளையும் செய்து ஒரு மரணிக்கிறாரே, அவர் கூட பத்ருனுடைய இரவிலே சஹாபிகள் அடைந்த நன்மைக்கு ஈடாக மாட்டார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர் சஹாபிகளுடைய சிறப்பை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சிறப்பித்து சொல்கிறார்கள். அதனாலே தான் ஏமலு மாஷியத்தும், பத்ர் சஹாபிகளை குறித்து அல்லாஹ் சொன்னான், அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்து கொள்ளட்டும். கது கஃபர்து லகும், உங்களை நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அதாவது எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொன்னதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கிற பாடத்திலே உள்ள செய்தி. சையதுனா ஹாத்திம் இப்னு அபீ பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தியினுடைய கடைசியிலே இப்படித்தான் முடிகிறது, ஏமலு மாஷியத்தும், நீங்கள் விரும்புவதையெல்லாம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அருமையான சகோதரர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு எத்தனை சஹாபிகள் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள்? கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 80 வரையிலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 சஹாபிகளை பார்த்திருக்கிறார்கள். அவ்வளவு நீண்ட நெடிய காலம் சஹாபிகள் வாழ்ந்தார்கள். தனக்கு பிறகும், தன்னுடைய மறைவிற்கு பிறகும், தன் பிரிவிற்கு பிறகும் இந்த உலகத்திலே வாழப்போகிற மனிதர்களை பார்த்து நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன பொருள்? அப்படிப்பட்ட உரிமையை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான்? பத்ர் சஹாபிகளுக்கு கொடுத்திருந்தான். அந்த உயர்வுக்கும் சிறப்புக்கும் உரியவர்கள் தான் பத்ர் சஹாபிகள். பத்ரிலே கலந்து கொண்டவர்களுக்கு அவ்வளவு ஏறி அந்தஸ்து அருமை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழங்கினார்கள். அதனாலே தான் அடுத்தடுத்த காலத்திலே வந்தவர்கள் கலீஃபாக்களாக செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மஜ்லிஸில் முன்வரிசையில் யார் இருப்பார்கள் என்று சொன்னால் பத்ர் சஹாபிகளுக்கு தான் முன்வரிசையில இடம். சஹாபிகள் நிறைய இருப்பாங்க, முதல் வரிசை யாருக்கு? பத்ர் சஹாபிகளுக்கு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே வைதா கீல லகும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லகும், உங்களிடத்திலே கேட்கப்பட்டால், ஒரு மஜ்லிஸில் இருக்கும்போது யாராவது பெரியவர்கள் மூத்தவர்கள் வருகிற போது அவர்களுக்காக வேண்டி நாம் நகன்று இடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தாமதமாக வந்தாலுமே கூட இதுதான் மரபு, இயல்பு, அப்படி செய்ய வேண்டும். இதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வைதா கீல லகும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ், மஜ்லிஸிலே இருக்கிற போது கொஞ்சம் நகன்று அகன்று இடம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால் ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லகும், நீங்கள் விரிந்து இடம் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு விரிவாக்குவான். அல்லாஹ் சொல்கிறான்,
இந்த ஆயத்திற்கு தப்சீரில் எழுதுகிற போது சொல்கிறார்கள், சஹாபிகள் சூழ அமர்ந்திருக்கிற போது தாமதமாக பத்ர் சஹாபிகள் வந்தால் வருகிற பத்ர் சஹாபிகளுக்குத்தான் முக்கியத்துவம், அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திலே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். அப்படி செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மஜ்லிஸில் முக்கியத்துவம் யாருக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த சஹாபிகளுக்கு, பத்ர் சஹாபிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். ஒரு ஃபஜ்ருடைய தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை இமாமாக நின்று கண்மணி செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று தொழ வைக்கிறார்கள். தன் உணர்வெல்லாம் ஒடுங்கி நிற்கிற இடம் அவர்களுக்கு தொழுகை. உறக்கத்திலே கூட உணர்வு மாறாத உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன் உணர்வுகளை எல்லாம் ஒடுக்கி நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி மெஹராபிலே நிற்கிற போதுதான் முதலாவது சஃபிலே நின்ற ஒரு முனாஃபிக் ஃபைரோஸ் அபூ லுலு என்று சொல்லக்கூடிய ஒருவன் குருவாலை கையிலேந்தி கொண்டு வந்து அவருடைய விழாபுரத்திலே குத்தி கிழித்து விட்டான், சுமார் 12 இடங்களிலே. அந்த வாளை குறித்து எழுதுகிறார்கள், உலக தரஃபைன், அது 2 புறமும் கூர்மையான வாள். அந்த குருவாலை கொண்டு வந்து அவர்களுடைய விழா பகுதியை கிழித்து விட்டான், குடல் பின்பக்கமாக இப்படி வந்து விட்டது என்று எழுதுகிறார்கள். அந்த நிலையில மயக்கத்தில் சாய்கிறார்கள் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி அவர்கள் சாய்கிற அந்த நேரத்தில் கூட பின்னாலே நிற்கிற செய்தனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கையை பிடித்து கொண்டு வந்து பின்னாலே விட்டு அவர்களை இமாமாக நிற்க செய்து விட்டு மயக்கமடைகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கண்விழித்தார்கள். அவர்கள் கேட்ட சில செய்திகள் ஹதீஸிலே இருக்கிறது. ஒன்று, முதலாவது கேட்டாங்க, தொழுகை என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. தொழுகையில் இமாமாக நிற்கிற போது நான் விழுந்து விட்டேனே, தொழுகையை நிறைவுபடுத்தினீர்களான்னு கேட்டாங்க. முதல் கேள்வி. ஆமாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நின்று தொழுகையை முடித்தார்கள். அப்போது சில சஹாபிகள் வேகமாக சென்று அவனை துரத்தி பிடிப்பதற்காக போகிறார்கள். அப்போது ஒரு சஹாபி தன் தலையில் இருந்த தொப்பியை தூக்கி அவன் மீது வீசினார்கள். ஹதீஸிலே வருது. அப்படியானால் அந்த தொப்பி உயரமாக இருந்தது. அந்த தொப்பியை தூக்கி வீசியதில் அவன் கால் இடறி கீழே விழுந்தான். ஆனால் அப்போது கூட அவன் கையிலே குர்வால் இருக்கிறது. சுமார் 12-13 சஹாபிகளை குத்திவிட்டான் என்று எழுதுகிறார்கள். அப்படி ஓடினான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்னை யார் இப்படி செய்ததுன்னு கேட்டாங்க. இந்த மனிதன் தான் ஃபைரோஸ் அபூ லுலு, அதாவது அந்த இரும்பு கொள்ள வேலை செய்யக்கூடிய அவனா? ஆமாம். அவனுக்கு நான் என்ன செய்தேன்? சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு நான் என்ன செய்தேன்? அவனுக்கு நான் தானே வேலை போட்டு கொடுத்தேன். ஊருக்குள்ள அவன் வெளியூரில் உள்ளவன். இந்த ஊரில் ஒரு சாபிடத்தில் சொல்லி இவனுக்கு ஒரு வேலை கொடுங்க, இவனை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் தானே சொன்னேன். இதை வைத்து ஷரஹ் எழுதுகிறார்கள், சில ஊர்களில் அதனுடைய பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்நியர்கள் ஊருக்குள் ஊடுருவாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஊரினுடைய பாரம்பரியம் பாதுகாக்கப்படுவதற்காக குறைந்த வேலைக்கு ஊழியர்கள் கிடைக்கிறார்கள் என்று சொல்லி எங்கிருந்தோ யாரையோ கொண்டு வந்து வைத்துக் கொள்வதல்ல. அவர்களை குறை சொல்வதற்கில்லை, அவரவர்கள் ஊர்களிலே இருக்கட்டும். சில கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஊர்களிலே, முஸ்லீம்கள் நிறைந்திருக்கிற ஊர்களிலே, இது போன்ற இடங்களில் பாரம்பரியம் பாதுகாக்கப்படுவதற்காக. இன்றெல்லாம் அது விஷயங்களை திறந்து பேச முடியாது, ஆனால் சில செய்தி சொல்லத்தான் வேண்டும். நமது மக்கள் நிறைந்திருக்க இந்த பகுதியில் சகோதர சமுதாய மக்களுக்கோ அல்லது வெளி ஊர்களிலிருந்து வருகிறவர்களுக்கோ வீடு வாடகைக்கு கூட கொடுக்க மாட்டார்கள். அப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் அந்த பாரம்பரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு போகிறது. ஹைர், இந்த ஹதீஸில் இந்த செய்தியை சொல்கிற போது அவன் ஒரு அந்நியன் தான், ஆனால் அவனுக்கு நான் தானே வேலை போட்டு கொடுத்தேன், அவன் ஏன் இப்படி செய்தான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அடுத்து தன்னுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னாங்க, ஆயிஷா நாயகியிடத்தில் சென்று உமர் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். அமீருல் மோமினின்னு சொல்லாத மகனே, உமர்ன்னு சொல், உமர் சலாம் சொன்னார் என்று சொல்லிவிட்டு யுரீது யுதுஃபனமா சாஹிபை, தன்னுடைய 2 தோழர்களுக்கு பக்கத்திலே அடக்கப்பட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு விரும்புகிறார்கள், அனுமதி கேட்டுவா மகனே என்று அனுப்புகிறார்கள். அங்கே ஆயிஷா நாயகி அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று கேட்டபோது ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அந்த இடத்தை நான் எனக்காக வைத்திருந்தேன், ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விரும்புகிறார்களா, இருக்கட்டும், அவர்களை அங்கே அடக்கம் செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். இந்த செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறாங்க, ஆயிஷா நாயகி அனுமதி தந்து விட்டார்கள் என்று சொன்னபோது, அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மகனே, இப்போதும் என்னுடைய உடலிலே உயிர் இருக்கிறது, இன்னும் சில நிமிடங்களில் உயிர் நீங்கிவிடும், அதற்கு பிறகு இன்னொரு தடவை திரும்ப சென்று கேளுங்கள்.
உயிரோடு இருக்கிற உமருக்காக கூட அவர்கள் அனுமதித்திருக்க கூடும். ஆனால் உயிர் போய் விட்டதற்கு பிறகு திரும்ப போய் கேளுங்கன்னாங்க. அதாவது உயிர் இருக்கிற வரையில ஹலீஃபா தானே, அமீருல் மோமினின் தானே, அதனாலே கூட சொல்லியிருக்கலாம் உயிர் போனதற்கு பிறகு போய் கேளுங்கள் என்றார்கள். ஆனால் ஆயிஷா நாயகி யார்? அறிவு சுடர், அறிவின் திலகம். அவர்கள் உயிர் போய்விட்டது என்று பார்க்கிறவர்களா? அப்படி பார்க்கிறவர்களா? இல்லையே. ஜன்னத் ரௌலா ஷரீஃபிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கியதற்கு பிறகு ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரௌலா ஷரீஃபிலே புனித உடல் அடக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நான் உள்ளே ரௌலா ஷரீஃபுக்குள்ளே நடமாடுவேன். கேட்டால் இன்னமா ஹுவ ஸௌஜி வ அபி, என்னுடைய கணவர் என்னுடைய தந்தை என்று சொல்லுவேன். ஃபலம்மா யுதுபன மாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே அடக்கப்பட்டார்களோ அதற்கு பிறகு ஃபவல்லாஹி மா தகல்து இல்லா வான மஸ்தூதத்துன் அலைய சியாபி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்டதற்கு பிறகு என்னுடைய ஆடைகளாலே நான் என்னை இழுத்து போர்த்தி கொண்டவராகவே தவிர நான் உள்ளே நுழையவில்லை. ஏன்? அதையும் சேர்த்தே சொல்கிறார்கள், ஹயா அம்மின் உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இது கொண்ட வெட்கத்தால். இந்த ஹதீஸை சில பேர் சொல்கிறாங்க தவறாக, ஒரு வார்த்தையை விட்டு அதாவது பெண்கள் ஜியாரத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி இந்த ஹதீஸையே சொல்கிறார்கள். அந்த ஹதீது பெண்கள் ஜியாரத்திற்கு சென்றார்கள் என்று சொல்கிறதா, செல்லவில்லை என்று சொல்கிறதா? ஆயிஷா நாயகி ஜியாரத்திற்கு சென்றதை சொல்கிறார்கள். ஃபவல்லாஹி மா தகல்து இல்லா வ அன மஸ்தூதத்துன் அலைய சியாபி, நான் என் ஆடைகளால் இழுத்தி போர்த்து கொண்டவளாகவே தவிர நுழையவில்லை என்றால் ஆடைகளால் என்னை போர்த்தி கொண்டு உள்ளே நுழைந்தேன் என்று பொருள். அதற்கு அப்படி போனேன், ஜியாரத்து செய்தேன் என்று தானே சொல்கிறார்கள். அதற்கு காரணம் ஹயா அம்மின் உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீது கொண்ட வெட்கத்தால். அப்படின்னா என்ன பொருள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்க கபரில் இருக்கிறாங்க. ஆனால் கபரிலே இருந்தாலும் அவர்கள் மீது கொண்ட வெட்கத்தால் என்று சொல்கிறார்கள். யார்? உமர், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அதனால கபரிலே இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களா, இல்லை அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்களா? கபரிலே இருந்தாலும் கூட அவர்கள் ஹயாத்தாகத்தான் இருக்கிறார்கள். இதுதானே அறிவுச்சுடர், அறிவின் திலகம் ஆயிஷா நாயகி அறிவிக்கிற செய்தி இதுதானே. அதனால அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா திரும்ப போய் கேட்குறாங்க. அப்போதும் நான் தான் சொன்னேனே, அதுதான் அவர்களை அங்கேயே அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதே இடத்துல அடக்கப்பட்டார்கள். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுவிட்ட செய்தி. இன்னொரு செய்தியை சொன்னார்கள். ஒரு சஹாபி அழைத்து, ரௌலத்துல் ஜன்னா, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மா பைன பைத்தி ஓ மிம்பரி ரௌலத்து மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய மிம்பருக்கும் என்னுடைய ரௌலாவுக்கும் மத்தியிலே உள்ள இடம் சுவர்க்க பூங்கா என்று சொன்னார்களே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலேயே சுவர்க்கம் எங்கே இருக்கிறது? ரௌலா ஷரீஃபுக்கும் மிம்பருக்கும் நடுவிலே இருக்கிறது. உலகத்தினுடைய சுவர்க்கம் எப்படி? வேறொன்றுமில்லை. சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், தன் வீட்டிற்கும் மிம்பருக்கும் மெஹராவுக்கும் மத்தியிலே எத்தனை தடவை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு நடந்திருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து நடந்து அவர்களின் புனித பாதப்பட்ட இடம் இந்த உலகத்தினுடைய சுவர்க்கமாகிவிட்டது. ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா. அல்லாஹ் அந்த நசீபை நம் யாவருக்கும் தந்தல்வானாக. புனித ரௌலா ஷரீஃபை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அந்த ரௌலாவிலே, அந்த ரௌலத்துல் ஜன்னாவிலே நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும், நம் சந்ததிகளுக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் திரும்பவும் திரும்பவும் தந்தல்வானாக. ஆமீன். இன்றைக்கு அனுமதி கேட்டுத்தான் போக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை. முந்தைய காலங்களிலெல்லாம் எப்போ நினைத்தாலெல்லாம் போய் கொண்டு அந்த சூழ்நிலை இப்போது மாறி போயிருக்கிறது. இதுவும் மாறி நினைக்கிற பொழுதெல்லாம் செல்லுகிற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய வருங்கால சமூகத்திற்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். அந்த ரௌலத்துல் ஜன்னால பத்ர் சஹாபிகள் அமர்ந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் சென்று அவர்களிடத்திலே சென்று, பத்ர் சஹாபிகளே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா என்று கேட்டு வாருங்கள். ஏனென்றால் என் உயிர் உடலை விட்டு பிரிகிற அந்த கடைசி நேரம் பத்ர் சஹாபிகளுடைய திருப்தி எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
ஒரு சஹாபி எழுந்து போய் அங்கே ரவுதத்து ஜன்னால போய் இருக்கிற சஹாபிகள், பத்ர் சஹாபிகள் இருக்கிறார்கள். பத்ர் சஹாபிகளே, உமர் ரலியல்லாஹு அவங்க இப்படி கேட்க சொன்னாங்க, அவங்க மீது நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது அங்கே அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருந்த செய்தனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் எங்களுடைய ஆயுளிலிருந்து சில ஆண்டுகளை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வழங்கக்கூடாதா? நேரிய நீதியான ஆட்சி நல்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில ஆண்டுகள் எங்களோடு இருக்கக்கூடாதா என்று நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் சில ஆண்டுகளை தருவதற்கு கூட தயாராக இருக்கிறோம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, சொல்லுங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், ஆமாம் பத்ர் சஹாபிகள் உங்கள் மீது திருப்தியாகத்தான் இருக்கிறார்கள், திருப்தியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கடைசி நேரத்தில் பத்ர் சஹாபிகளுடைய திருப்தியை எதிர்பார்த்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் சஹாபிகளிடத்திலே சொல்கிறார்கள், எனக்கு அடுத்த ஹலீஃபாவாக 6 பேரை சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு பிறகு ஒரு ஹலீஃபாவை நான் நியமிக்காமல் சென்றால் அதுவும் சரிதான். ஏனென்றால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு இவர்கள் தான் ஹலீஃபா என்று யாரையும் கைகாட்டல்ல, நேரடியாக சொல்லவில்லை, இஷாராவாக கினாயாவாக சொல்லியிருக்கிறாங்க. நேரடியாக கைகாட்டி எனக்கு அடுத்து இவங்க தான் ஹலீஃபான்னு சொல்லலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலே நானும் அப்படி சொல்லாமல் செல்லலாம், ஒன்று, அதுவும் சரிதான். ஆனால் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைகாட்டி இவர் அடுத்த ஹலீஃபான்னு சொன்னாங்க. எனவே அப்படியும் செய்யலாம், அதுவும் சரிதான். எப்படி செய்தாலும் சரிதான், எப்படி செய்தாலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வழியை ஏற்றுக்கொண்டாலும் சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை ஏற்றுக்கொண்டால் இரண்டும் சரிதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் சகோதரர்களே, ஒரு மனிதர் வந்தார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், மத்த ஸாஆ கியாமத் எப்போது என்று கேட்டார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் போல பதில் கேட்க ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வியை பதிலாக கேட்டார்கள். மா ஆதத்தலஹா, அதற்கு நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், நான் நிறைய தொழுது நோன்பு வைத்து நிறைய சதகாவெல்லாம் செய்திடவில்லை. பரதான நோன்புகளை வைத்திருப்பார், பரதான தொழுகைகளை செய்திருப்பார், ஜகாத் கொடுத்திருப்பார். உபரியாக நான் நிறைய செய்துவிடவில்லை நாயகமே, நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னார் அந்த சஹாபி. புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். ஒரு கட்டத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸ் பல வகையிலே வருகிறது. ஒரு ஹதீஸில் அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு இருப்பார் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அந்த வந்த சஹாபி என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொன்னது ஒரு ஹதீஸ். அந்த மஅமன் அஹப்பத்தான்னு சொன்னாங்க. அல் மர்உ மஅமன் அஹப்ப என்ற இந்த ஹதீஸில் நான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை நேசிக்கிறேன். ஒயில்லம் அமல் பிமிஸ்லி அமாலிஹிமா, அவர்களை போல நான் நிறைய அமல் செய்து விடாவிட்டாலும் கூட, அவர்களை போல நான் நிறைய அமல் செய்யாவிட்டாலும் கூட அவர்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். புகாரி ஷரீஃபில் உள்ள ஹதீஸ் தான். என்ன காரணம் தெரியுமா? நான் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை நேசிக்கிறேன், அவர்கள் அல்லாஹ்வின் ரசூலை நேசிக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் ரசூலோடு இருப்பார்கள், நான் அவர்களோடு இருப்பேன். அப்படியானால் நான் யாரோடு இருப்பேன்? அல்லாஹ்வின் ரசூலோடு இருப்பேன். எனவே அல்லாஹ்வின் ரசூலை நெருங்குவதற்கான வழி அவர்களை நெருங்கியவர்களை நெருங்குவது. அப்படி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காரியம் செய்தால் அதுவும் சரிதான், நான் அப்படியும் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 6 பேரை நியமிக்கிறார்கள். சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி 6 பேரை நியமித்து 7வதாக சொன்னார்கள், என்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் இவரையும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 6 பேரில் ஒருவரே ஹலீஃபாவை நியமியுங்கள். என் மகன் ஹலீஃபாவாக வரமாட்டார். ஆலோசனைக்கு 7வது ஆளாக வைத்துக் கொள்ளுங்கள், அவர் ஹலீஃபாவாக என் மகன் வரமாட்டார். இந்த 6 பேரில் ஒருவரை நியமித்துக் கொள்ளுங்கள், 7வதாக என் மகனை ஆலோசனை கூட்டத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு 6 பேரை நியமித்தார்களே. என்ன காரணம் தெரியுமா? இந்த 6 பேருமே அஷரத்துல் முபஷராக்களிலே ஒருவர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த 10 பேரிலே இவர்கள். இதில் ஒரு ஆள் குறைகிறது. யார்? சயீத் ரலியல்லாஹு அன்ஹு.
சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை சொல்லலை. என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் சொன்னாங்க, அவர் என் குடும்பத்தை சார்ந்தவர், அதனால் என் குடும்பத்தை சார்ந்தவரை அடுத்த ஹலீஃபாவாக நியமிப்பதற்கு நான் வேண்டாம் என்று நினைக்கிறேன். காரணம், என் குடும்பத்தை சார்ந்த 2 பேர் அல்லாஹ்வின் முன்னிலையிலே கேள்வி எனக்கு கேட்கப்பட வேண்டியதை நான் தவிர்க்க நினைக்கிறேன் என்றார்கள். பொறுப்பு தரப்பட்டால், ஆட்சியாளர் அதிகாரம் தரப்பட்டால், அல்லாஹ்வுடைய தர்பாரிலே நாளைக்கு கேள்வி கேட்கப்படுமே. என் குடும்பத்தை சார்ந்த நாங்கள் 2 பேர் கேள்வி கேட்க நிறுத்தப்படுவோம். ஒன்று நானும், இன்னொன்று என்னுடைய மைத்துனர். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்த அந்த சஹாபி சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா பின்த் ஹத்தாப், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி ஃபாத்திமா அவர்களுடைய கணவர், அவர்கள் மூலமாகத்தானே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தார்கள். அவர்களை இந்த அடுத்த ஹலீஃபாவினுடைய பெயரில் அஷரத்துல் முபஷராவிலே ஒருவராக இருந்தாலுமே கூட என் குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் வேணாம்னு ஒதுக்கி விட்டார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்? அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சம். ஆட்சி அதிகாரம் பொறுப்பு தரப்பட்டால் அது சாதாரண விஷயமா? அது பொறுப்பு என்பது, நிர்வாகம் என்பது, அது பள்ளிவாசலாக இருக்கட்டும், ஒரு அமைப்பாக இருக்கட்டும், ஒரு இயக்கமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் எங்கே நடக்கிறது? மதீனா ஷரீஃபிலே அவர்களுடைய தலைமையகம். ஆனால் சொல்கிறார்கள், ஈராக்கிலே ஃபுராத் நதியில நதிக்கரை ஓரத்திலே ஒரு ஆடு பசியால் இறந்து விடுமானால் அந்த ஆட்டிற்காக இந்த உமர் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஈராக்கிலே ஆடு இறந்து விழுந்தால் அதற்கு எப்படி நான் பொறுப்பேற்க முடியும் என்று கேட்கவில்லை. மாறாக என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆடு, என் அதிகாரத்திலே நான் ஆட்சி செய்கிற போது ஒரு ஆடு பசியிலே இறந்து விழுந்தால் நான் இல்லையா பொறுப்பு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படி ஒரு நீதியான நிலையான ஆட்சியை நடத்தியவர்கள். மதீனா ஷரீஃபிலே ஒரு நாள் பூகம்பம் ஏற்பட்டது. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதிற்குள் வந்தார்கள். சஹாபிகளை அழைத்து வைத்துக் கொண்டு இஸ்திக்பார் செய்தார்கள். யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு, நாங்கள் செய்துவிட்ட பாவம் என்ன, பிழை என்ன, எங்களுடைய தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட தவறுகளை மன்னித்து விடு அல்லாஹ் இஸ்திக்பார் செய்தார்கள். பூகம்பம் நின்று போய்விட்டது. 2வது முறை கொஞ்ச நாளில் திரும்ப ஒரு பூகம்பம், பூமி அதிர்வு, நில அதிர்வு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து போய் வந்தார்கள். திரும்ப இஸ்திக்பார் செய்தார்கள். எல்லாம் நடுக்கம் நின்று விட்டது. 3வது முறை கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்ப வந்தது நிலநடுக்கம். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியிலே வந்தார்கள். தன்னுடைய காலை எடுத்து பூமியிலே தட்டினார்கள். பூமியில் ஓங்கி உதைத்தார்கள். என்ன அசைகிறாய்? நான் என்ன உன் மீது நீதமான ஆட்சி நடத்தவில்லையா? என்ன பூமியை பார்த்து கேட்டு, என்ன அசைகிறாய்? நீதமான ஆட்சி இந்த உமர் நடத்தவில்லையா கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நிலம் நடுங்கிய நிலம் நின்றதாக வரலாறு சொல்கிறது சகோதரர்களே. அப்படி விட்ட நீதியான நிலையான ஆட்சி நடத்திய சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுகிறார்கள். நான் ஆட்சி செய்வதற்காக நாளை அல்லாஹ்வினுடைய தர்பாரிலே கேள்வி கேட்கப்பட வேண்டிய நிலையிலே நிறுத்தப்பட்டு விடுவேனே என்று நான் பயப்படுகிறேன். இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். குல்லுக்கும் ராயின் ஒ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி. உலகிலே ஒவ்வொருவரும் பொறுப்பு தரப்பட்டவர்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்புகளை குறித்து கேட்கப்படுவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபல் இமாமு ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன் வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லிஹி வ ஹுவ மஸ்ஊல். ஒரு இமாம், ஆட்சியாளர், அவர் தன்னுடைய அதிகாரத்திற்கு உள்ளாலே உள்ளவர்களை குறித்து வினவப்படுவார். ஒரு ஆண், ஒரு மனிதர் தன் குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து கேட்கப்படுவார். எனவே உலகத்திலே கேள்வி கேட்கப்படாமல் யாரும் இல்லை. எல்லோருக்கும் பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. தரப்பட்ட பொறுப்புகளை அவற்றை பதவிகளாக நினைத்து தலையிலே சுமந்து கொள்ளாமல் அவை தன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற பொறுப்புகளாக நினைத்து பயந்து அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும் என்கிறார்கள் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலே என் குடும்பத்தை சார்ந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ அல்லது என் மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ அடுத்த கலீஃபாவாக நியமிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு 6 பேரிலே நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மறைகிறார்கள். அப்படி அந்த 6 பேரிலே 3 பேர் பதவி விலகுகிறார்கள். அதற்கு பிறகு சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பதவி விலகுகிறாங்கன்னு சொன்னால் நான் பொறுப்பேற்பதற்கு தயாரில்லை என்று விலகி விடுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பொறுப்பை கொடுக்கப்படுகிறது. அவர்கள் 2 நாட்கள் எடுத்துக்கொண்டு ஊர் மக்களிடத்திலெல்லாம் விசாரித்தார்கள்.
பெண்களிடத்திலெல்லாம் விசாரித்தார்கள், சிறுவர்களிடத்திலெல்லாம் விசாரித்தார்கள். உங்களுடைய கடந்த கால ஆட்சி எப்படி இருந்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஆட்சி செய்தார்கள், அடுத்து யாரை நியமிக்கலாம்? 2 பேர் இருக்கிறார்கள், ஒன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேரில் யாரை நியமிக்கலாம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். கருத்து கேட்டு 2 நாட்களுக்கு பிறகுதான் மதீனா ஷரீஃபில் சஹாபிகள் எல்லாம் இருக்கிற இடத்துல உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் வைத்து அலிநாயகத்திடத்திலே கேட்டார்கள், உங்களிடத்திலே பொறுப்பு தரப்பட்டால் அதை நீங்கள் ஹக்கு முழுமையாக பேணி நடப்பீர்களா என்று கேட்டபோது சையதுனா அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சக்திக்கு ஏற்பட்ட வரையிலே நான் நீதமாக ஆட்சி செய்வேன் என்கிறார்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனியாக அழைத்து நீங்கள் எப்படி செய்வீர்கள் என்று கேட்டபோது இன்ஷா அல்லாஹ் நான் செய்கிறேன் என்கிறார்கள். எனவே அலிநாயகத்திடத்திலே வந்து கேட்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்பட்டால் நீங்கள் அவர்களுக்கு பையத்து செய்து கொடுப்பீர்களா என்று கேட்கிறார்கள். ஆமாம் நான் கொடுப்பேன் என்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் கேட்கிறார்கள், அலிநாயகத்தை ஹலீஃபாவாக நியமித்தால் நீங்க அவங்களுக்கு பையத்து செய்து கொடுப்பீங்களான்னு கேட்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியும் செய்வேன் என்கிறார்கள். ஆமாம் அதற்கு நான் தயார் என்கிறார்கள். கடைசியாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் தான் முதலாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத்து செய்து கொடுங்கள், அடுத்த ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து சென்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைதொட்டு பையத்து செய்து நீங்கள் தான் அடுத்த ஹலீஃபா என்று பிரகடனப்படுத்தியது யார்? அலிநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி நியமிக்கப்பட்டார்கள். ஹைர். இதில் உஸ்மான் ரலியல்லாஹு சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு 6 பேரை நியமித்தார்களே, அந்த 6 பேர் நியமிக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுகிறார்கள். அந்த 6 பேரும் பத்ர் சஹாபிகள். அதாவது ஏதாவது ஒரு பொறுப்பு என்று வருகிற போது பத்ர் சஹாபிகள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். எனவே இந்த பத்ர் சஹாபிகளில் இருந்து ஒருவரை நியமியுங்கள் என்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் தான் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இதில் ஒரு செய்தி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. பத்ர் யுத்த காலத்தில் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. அப்போ எப்படி பத்ர் சஹாபி? பிந்தின காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது குரோதம் கொண்ட சில பேர் இருந்தார்கள். அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த இடத்துல அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவங்கள்ட்ட கேட்டாங்க, உங்ககிட்ட நாங்கள் 3 விஷயம் கேட்கிறோம், பதில் சொல்லுங்களேன். என்ன? பத்ரு யுத்த காலத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்ளவில்லை தானே அப்படின்னு கேட்டாங்க. 3 விஷயம், 3ஐயும் விரிவாக சொல்வதற்கான நேரம் இல்லை. 3 விஷயம். ஒன்று, பத்ரு யுத்த காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்ளவில்லை தானே என்று கேட்கிறார்கள். ஈராக் வாசிகள். அவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஒரு தவறான எண்ணம் உணர்வு இருந்தது. இன்னும் பல கேள்வி கேட்டாங்க. வந்தவர்கள் கேட்டார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் எஹ்ராமில் இருக்கும்போது வேட்டையாடக்கூடாது, ஈ அடிக்கலாமான்னு கேட்டாங்க. ஈ கொசு தன் மீது வந்து இருந்தால் அதை எஹ்ராமில் இருக்கிற போது அடித்து விட்டால் இறந்து போய் விடுமே, இரத்தம் சிந்தியதாகி விடுமே, அப்படி செய்யலாமான்னு கேட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வயது முதிர்ந்த காலம், ரொம்ப வயோதிகம். நீங்கள்லாம் யாருன்னு கேட்டாங்க. நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. எங்கேருந்து வாரீங்க? நாங்கள் ஈராக் வாசிகள். அப்படியா? ஈ அடிக்கலாமாண்டா கேட்குறீங்க? ஈரக்குலை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே ஷஹீதாக்கி விட்டால் நீங்களா வந்து ஈ அடிப்பதை கொடுத்து சட்டம் கேட்க வந்திருக்கிறீர்கள்? ஈரக்குலை விதோத்து மின்னியல் ஃபாத்திமான்னு சொன்னாங்களே, ஃபாத்திமா நாயகனுடைய ஈரக்குலையை அந்த கொழுந்தை கொன்றுவிட்ட கொடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லையா நீங்கள்? ஈராக் வாசிகள் நீங்களா வந்து ஈ அடிக்கலாமான்னு சட்டம் கேட்குறீங்க? யார்? சாஹிபுல் வர பேணுதல் மிகுந்த சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். அப்படித்தான் வந்தவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து கேட்டபோது சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆமாம் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை தான், ஆனால் அவங்க கலந்து கொள்ளாததற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதையும் சொல்லிவிடுகிறேன், அதையும் கேட்டுக்கிட்டு போங்க. போய் ஃபசாது பண்ணிடுறதுக்கு தயாராக இருக்கிறீங்களே, ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யுத்த காலத்தில் வந்து கலந்து கொள்ளவில்லை, காரணத்தையும் சேர்த்து சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கொண்டு செல்லுங்கள், சென்று ஊரிலே சொல்லுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யுத்த காலத்திற்கு வருவதற்கு தயாராகத்தான் இருந்தார்கள். ஆனால் அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளார் ருகையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடல்நலக் குறைவாக சுகவீனமாக இருந்தார்கள். அதனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் யுத்தத்திற்கு வர வேண்டாம், யுத்தத்திற்கு வீரர்கள் பற்றாக்குறை தான்,
ஆனாலும் கூட நீங்கள் வர வேண்டாம். ஏனென்றால் உங்கள் மனைவி உடல்நலக் குறைவாக இருக்கிறார்கள். எனவே உடல்நலக் குறைவாக மனைவி இருக்கிற போது மனைவிக்கு நீங்கள் பணிவிடை செய்வது அல்லாஹ்வினுடைய பாதை தான், அதுவும் ஃபீ சபீலில்லாஹ். யுத்த காலத்திற்கு வந்து உடலாலே வருத்தி ஆயுதங்களை ஏந்தி இரத்தம் சிந்தி போர் புரிவது மட்டுமல்ல ஃபீ சபீல். உடல்நலக் குறைவாக வீட்டிலே இருக்கிற மனைவிக்கு பணிவிடை செய்வது அதுவும் அல்லாஹ்வுடைய பாதை என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, நீங்கள் இருங்கள், மதீனா ஷரீஃபிலே இருங்கள், இருந்து மனைவிக்கு பணிவிடம் ஊழியம் செய்யுங்கள், தொண்டு செய்யுங்கள் என்று விட்டுவிட்டு சென்றார்கள். அதனாலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின் பேரிலே தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்த காலத்தில் கலந்து கொள்ளவில்லை. அப்படி இருக்க அன்றைக்கு ஹிஜ்ரி 2 பிறை 17 பத்ர் யுத்தகலம் நடந்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தான் மதீனா ஷரீஃபிலே அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மகளார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்பு மனைவி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்றைய தினத்தில் ஷஹீதாகிறார். அவர்கள் வஃபாத் ஆகிவிடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, மனைவி உடல்நலக் குறைவாக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில், தன் உடலை விட்டு உயிர் பிரிகிற அந்த கடைசி நேரத்தில் கட்டிய கணவன் பக்கத்திலே இல்லை என்றால் அந்த ஆற்றாமை எப்படி இருக்கும்? அதனாலே நாலாபுரமும் அறிந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அன்பு மனைவி, தன் அன்பு மகள் தன் கணவனை பிரிந்திருக்க வேண்டாம், கடைசி நேரத்தில் அருகாமையிலே இருக்கட்டும் என்று விட்டு செல்கிறார்கள். ஹைர். அப்படி யுத்தகலம் முடிந்து திரும்ப வந்ததற்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிலே கிடைத்த பொருட்கள், கனீமத் பொருள்களை பங்கு வைக்கிற போது இது உஸ்மானுக்கு என்று பங்கு வைத்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் யுத்தத்தில் கலந்து கொள்ளலையே, ஏன் அவர்களுக்கு கனிமத்? வேறொன்றும் இல்லை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தரவை ஏற்று யுத்த காலத்தில் கலந்து கொண்டாலும் சரி, அவர்களின் உத்தரவை ஏற்று மதீனா ஷரீஃபிலே இருந்தாலும் சரி, 2-3 தான். அதனாலே பத்ர் சஹாபிகளுடைய பெயரில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் உண்டு. இப்படி இருக்க தபூக் யுத்த காலத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற நீண்ட தூர பயணம் தபூக் யுத்த காலம். அந்த யுத்த காலத்திற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து செல்லவில்லை. அலியை நீங்கள் மதீனா ஷரீஃபில் இருந்து கொள்ளுங்கள், நான் போகிறேன், படைக்கு போகிறேன், தளபதியாக நான் போகிறேன், நீங்கள் ஊருக்குள்ளாலே இருந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஒரு தலைவருக்கான இலக்கணத்தை இமாம்கள் எழுதுகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு போகிற போது அல்லது ஒரு பயணம் போகிற போது தன் ஊரிலே அந்த இடத்தில் தன் தலைமை இடத்தில் இருப்பதற்கு ஒருவரை நியமித்து விட்டு செல்ல வேண்டும். ஒரு தலைவர் ஊரை விட்டு போனால், ஹஜ்ஜுக்கு போகிறார் அல்லது ஒரு பயணமாக போகிறார், தன் இடத்தில் இன்னொருவரை தலைவர் என்று நியமித்து விட்டு போக வேண்டும். போனாலும் நான் தான் தலைவர், அங்கிருந்தாலும் நான் தான் நிர்வகிப்பேன், அப்படி அல்ல. போகிற போது தலைவரை நியமித்து விட்டு போக வேண்டும். திரும்ப வந்து அவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் நியமித்து விட்டு செல்ல வேண்டும். ஒரு கட்டத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வையற்ற சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, பார்வையற்றவர்கள் தான், ஆனால் அவர்களை தளபதியாக நியமித்து விட்டு சென்றார்கள். காரணம், தலைமை இடம் காலியாக இருக்கக்கூடாது, அந்த இடத்தில் ஒருவர் இருக்க வேண்டும். 3 பேர் ஒரு பயணத்திற்கு போனால் அந்த போகிற அந்த குழுவில் ஒருவரை உங்களுக்கு அமீராக நியமித்துக் கொள்ளுங்கள், தலைவராக நியமித்துக் கொள்ளுங்கள். இல்லையானால் அந்த உங்கள் 3 பேருக்கு தலைவராக ஷைத்தான் ஆகி விடுவான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேர் ஒரு இடத்திற்கு பயணமாக போனால் கூட அந்த 3 ஒருவரை தலைவராக நியமித்துக் கொள்ளுங்கள், அமீராக நியமித்துக் கொள்ளுங்கள். தலைமை என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. அப்படி தபூக் யுத்த காலத்திற்கு போகும்போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு போகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய புஜபலமும் பராக்கிரமும் கொண்ட ஒரு வீரர். கேட்டாங்க, யார் சொல்லலாம், யுத்தத்திற்கு போகும்போது பெண்களை விட்டு போவீர்கள், வயோதிகர்களை விட்டு போவீர்கள், நோயாளிகளை விட்டு போவீர்கள், போர் செய்கிற அளவிற்கு துணிவு இல்லாத சில சஹாபிகளை விட்டு போவீர்கள். சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய கவிஞர், ஆனால் வாள் பிடித்து யுத்தம் செய்கிற அளவிற்கு தைரியம் இல்லை. பேனா பிடிப்பார்கள், வாள் பிடிக்க முடியாது. அதனால அவர்களை ஊரிலே விட்டு சென்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இப்படிப்பட்டவர்களைத்தானே விட்டு செல்வீர்கள், யார் சொல்ல என்னையும் விட்டுட்டு போறீங்களேன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அலியே ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சினா மலைக்கு அல்லாஹ்வை சந்திக்க அல்லாஹ்வோடு பேசுவதற்காக போகும்போது
ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தன் இன்னொரு நபியை விட்டுவிட்டு சென்றார்களே, அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது போல என்னுடைய இடத்துல நீங்கள் இருப்பதிலே உங்களுக்கு விருப்பம் இல்லையா? என் இடத்துல அல்லவா உங்களை விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹைர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாபத் சுமார் 12 ஆண்டு காலம். அதற்கு பிறகு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த கோர வரலாறு நமக்கு தெரியும். அந்த இடத்துல நடக்கக்கூடாத நிகழ்வு நடந்து விட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஷஹீதாக்குனது யாரோ எவரோ இல்லை. வரலாற்றில் ஒரு உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். சையதுனா இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். சையதுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான இன்னொரு மதத்தை சார்ந்த ஒருவராலே அல்ல, கூடவே இருந்த முஸ்லிம் என்ற பேர்தாங்கிகளாலே தான் இவர்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டது முஸ்லீம்களாக இருந்தவர்களாலே தான். அப்படி நிகழ்ந்து விட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது அப்போது மக்கள் திரும்ப கூடி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து அடுத்த ஹலீஃபாவாக நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும், நீங்கள் தான் அடுத்து பொறுப்பேற்க வேண்டும், ஹிலாபத்திற்காக நீங்கள் கரம் நீட்டுங்கள், நாங்கள் பையத்து செய்கிறோம் என்ற போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவசரப்பட்டு விடவில்லை. நிதானமாக சொன்னார்கள், பத்ர் சஹாபிகளிடத்திலே செல்லுங்கள், சென்று அவர்களிடத்திலே கேளுங்கள், அவர்கள் என்னை திருப்திப்படுகிறார்களா என்று. என்னை அடுத்த ஹலீஃபாவாக நியமிப்பது சஹாபிகள் சூழ இருக்கிற நீங்கள் அல்ல, பத்ரிலே கலந்து கொண்ட பத்ர் சஹாபிகள் சொன்னால் இருக்கிறேன். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி எங்கெல்லாம் சூழ்நிலைகள் அமைகிறதோ அங்கெல்லாம் பத்ர் சஹாபிகள் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்புக்கு வந்தார்கள். அப்படி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகும் கூட பத்ர் சஹாபிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி, அவர்கள் மரணித்த போது சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். அப்படி ஜனாசா தொழுகை நடத்தும் போது சராசரியாக நம்ம 4 தக்பீர்களை கொண்டு ஜனாசா தொழுகை நடத்துவோம். சையதுனா ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 6 தக்பீர் கொண்டு தொழுகை நடத்தப்பட்டது. 6 தக்பீர் கொண்டு ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. நடத்தியவர்கள் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் 7 தக்பீரை கொண்டு. ஜனாசா தொழுகை 7 தக்பீரை கொண்டு. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் காரணம் கேட்டாங்க, என்ன காரணம் என்று கேட்டபோது அவர்கள் பத்ர் சஹாபிகள் என்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சராசரியாக எல்லா சஹாபிகளுக்கும் எல்லாருக்கும் 4 தக்பீர் தான். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 7 தக்பீரை கொண்டு தொழுகை நடத்தினார்கள். 7 தக்பீர், 9 என்று ஒரு ஹதீஸிலே இருக்கிறது. எனவே பத்ரிலே உஹதிலே கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு என்று தனிச்சிறப்பு உண்டு. எனவே அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு, ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கு சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு 6 தக்பீரை கொண்டு ஜனாசா நடத்தினார்கள். காரணம், பத்ர் சஹாபி. பத்ரிலே கலந்து கொண்டால் அவ்வளவு சிறப்பு. பத்ர் சஹாபிகளிலேயே கடைசியாக மரணித்த சஹாபி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பத்ர் சஹாபிகளிலே கடைசியாக மரணித்த சஹாபி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய குடும்பத்தாரிடம், என்னுடைய ஒரு ஆடை இருக்கிறது, அந்த ஆடையை எடுத்து எனக்கு கஃனிடுங்கள், நான் மௌத்தாகிவிட்டால் அந்த ஆடையை எனக்கு கஃனிட்டு அடக்குங்கள். ஏன் தெரியுமா? பத்ர் யுத்தகலத்திலே நான் கலந்து கொண்ட போது இந்த ஆடையைத்தான் அணிந்திருந்தேன், அந்த ஆடையை கொண்டு நான் கஃனிடப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். காரணம், பத்ர் யுத்தம் அன்று அணிந்திருந்த ஆடையை கூட தனக்கு வசீலாவாக கொண்டிருந்தார்கள் சஹாபிகள். அருமையான பெருமக்களே, அதனாலே தான் அந்த சிறப்புக்குரிய பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓதி துஆ செய்வதை, வசீலாவாக கேட்பதை நம்முடைய ஆபாக்கள் முன்னோர்கள் நமக்கு வழமையாக்கி தந்திருக்கிறார்கள். சீரத்துல் ஹலபியா வரலாற்று நூலில் அதனுடைய ஆசிரியர் அஸ்மாவுல் பத்ரியின் பத்ர் சஹாபிகளுடைய சிறப்புகளை குறித்து நீண்ட நெடிய வரலாறுகளை எழுதுகிறார்கள். அதில் பத்ர் சஹாபிகளின் திருநாமங்களை ஓதுவதால் கிடைக்கிற பயன்கள் என்று எழுதுகிறார்கள். சீரத்துல் ஹலபியால நீண்ட நிறைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு செய்தி, ஸைத் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பயணம் போகிற போது, வியாபாரத்திற்காக பயணம் போகிற போது
கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். என்ன காரணம்னா, காடுகளை கடந்து போக வேண்டும். காடுகளை கடந்து போகிற போது அங்கே கொள்ளை கூட்டத்தார்கள் இருப்பார்கள். காடுகளிலே கொள்ளை கூட்டத்தார்கள். அன்றைக்கெல்லாம் கொள்ளை கூட்டத்தார்கள் காடுகளிலே தான் இருந்திருக்கிறார்கள். அதனால அப்படி போகிற போது கொள்ளை கூட்டத்தார்கள் பொருள்களை, வியாபார பொருள்களை பறிமுதல் செய்வார்கள், சண்டையிடுவார்கள், உடலுக்கு உயிருக்கு ஊறு விளைவிப்பார்கள். அதனால கூட்டமாக போவது வளமை. அதனால ஒரு காடு அதனுடைய எல்லையிலே நிற்பார்கள். அடுத்தடுத்து வருகிற வியாபாரிகள் சேர்ந்து கொள்வார்கள். ஒரு 10-15 பேர் சேர்ந்ததற்கு பிறகு மொத்தமாக செல்வார்கள். காடை கடந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டியது இருக்கும். ஆனால் இவங்க பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். ஒரு மனிதர் தனியாக அப்படியே காட்டிலிருந்து வெளியே வருகிறார். காட்டிலிருந்து தனியாக வருகிறார். என்ன இவர் இப்படி ஒரு தனி மனிதர் தனியாக வருகிறார்? வாகனங்கள் நிறைய, வணிக பொருட்கள் நிறைய, எந்த பயமும் இல்லாமல் காட்டை கடந்து வருகிறாரே. அவரிடத்தில் கேட்போமே, அதனுடைய ரகசியம் என்ன கேட்போமே என்று சென்று ஸைத் இப்னு உகைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் போய் கேட்குறாங்க. வாங்க, என்ன விஷயம்? இவ்வளோ பெரிய பயம் நிறைந்த அதிபயங்கரமான இந்த கானகத்திலிருந்து வருகிறீங்களே, உங்களுக்கு பயம் இல்லையா? என்ன தைரியம் உங்களுக்கு? அங்கே வழிப்பறி கொள்ளை கூட்டத்தார்கள் எல்லாம் இல்லையா? எப்படி வருகிறீர்கள்? வந்த மனிதர் சொன்னார், எனக்கு என்ன பயம்? எனக்கு இருக்கிறது அஸ்மாவுல் பத்ரியேன், பத்ர் சாஹாபாக்களுடைய திருநாமங்களை ஓதிக்கொண்டே வந்து விடுவேன். அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு அளிப்பான். பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓதிக்கொண்டு வந்தால் அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு, அவர்களின் வசீலாவை கொண்டு அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு தருவான். அதனாலே நான் அப்படி ஓதிக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த திருநாமங்களை அவர் காட்டுகிறார். இருந்தாலும் கூட இப்படி ஒரு தைரியம், நம்பிக்கை, அகீதா, யகீன், ஈமான் வேண்டுமே. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? வந்த மனிதர் சொல்றார், எப்படி அந்த யகீன், அந்த உறுதி, திட உறுதி எனக்கு எப்படி ஏற்பட்டது என்று தானே கேட்கிறீர்கள். ஒரு முறை ஒரு பயணம், காட்டிலே ஒரு பயணம், வியாபார கூட்டம் போகிறது. அப்படி போகும்போது ஒரு கல்வர் கூட்டம், கொள்ளைகார கூட்டம் இருந்தது. அவர்கள் இந்த வியாபார கூட்டத்தை பிடித்து அவர்களுடைய பொருள்களை எல்லாம் பிடுங்கி அவர்களை எல்லாம் அடித்து உதைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர், அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர், வியாபார கூட்டத்தினுடைய தலைவரை பார்த்து, உன்னிடத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாம் கொடுத்து விடு, இல்லையானால் உன்னை நான் கொலை செய்து விடுவேன். அப்போ அந்த வியாபார கூட்டத்துடைய தலைவர் சொன்னார், அதெல்லாம் உன்னால் முடியாது, உனக்கு உயிர் பிச்சை வேணுமானா விட்டுட்டு போ, எங்களை விட்டு நீ செல். இந்த கொள்ளைகார கூட்டத்தினுடைய தலைவருக்கு கை விடவெடுத்து போய்விட்டு, எங்கள் கைகளில் ஆயுதங்கள் இருக்கின்றன, நாங்கள் கொள்ளைகார கும்பல், அந்த கொள்ளைகார கும்பலுக்கு நான் தலைவன், என்னையே பார்த்து துணிந்து என் உயிருக்கு நீ உத்தரவாதம் தருகிறாய் என்றால் அப்படி என்ன தைரியம் உனக்கு? நான் என்ன செய்கிறேன் பான் என்று ஆயுதத்தை உருவினால், இவர் ஆயுதத்தை உருகிறார். அவர் வியாபார கூட்ட தலைவர் தன்னுடைய இடுப்பிலிருந்து ஒரு காகிதத்தை உருவி ஓத துவங்குகிறார். ஏதோ மந்திரம் ஜபிப்பது போல ஜபிக்கிறார். கொஞ்ச நேரம் ஒரு சூறை காற்று வீசியது. இந்த கொள்ளை கூட்டத்தில் அவர்கள் நிற்க முடியாமல் சுருண்டு சுருண்டு கீழே விழுகிறார்கள். ஒரு பேரிரைச்சல், ஒரு சப்தம் கேட்கிறது, பத்ர் சஹாபிகளே முன்னாலே வாருங்கள், முன்னாலே வாருங்கள் என்று சப்தம் கேட்கிறது. அந்த இடத்துல இந்த வியாபார கூட்டத்தினுடைய தலைவர் விழுந்து விடுகிறார், கீழே விழுந்து விடுகிறார். அவர் பயத்தில் அந்த வியாபார கூட்டத்தினுடைய தலைவரை பார்த்து, கொள்ளை கூட்ட தலைவர், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், போதும் போதும், நாங்கள் விட்டு விடுகிறோம், இனி இந்த தவறான செயலில் ஈடுபடுவதில்லை, எங்களை உயிர் பிச்சை தாருங்கள், விட்டு விடுங்கள் என்று கேட்கிறார். அந்த வியாபார கூட்ட தலைவர் கை காட்டுகிறார். காற்று நின்று விடுகிறது, பேரிரைச்சல் நின்று போய்விடுகிறது, மின்னல் போல வெட்டி வெட்டி மறைந்து ஒலிக்கீட்டு மறைகிறது. ஒரு பெரிய யுத்தமே நடந்து முடிந்தது போல் இருக்கிறது. இந்த வியாபார கூட்டத்தினுடைய தலைவர் கேட்டார், என்ன நடந்தது, என்ன நடந்தது திடீரென்ற? வேறொன்றும் இல்லை, நாங்கள் பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓதினோம், அதனாலே எங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது என்று சொன்னபோது, அதை எனக்கும் தாருங்கள், நானும் ஓதுகிறேன் என்று அப்படி வாங்கி கொண்டவர் தான் இந்த மனிதர். அவர் சொன்னார், நான் தான் அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர். அன்றைக்கு அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தது யார்? நான் தான். பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓதுவதனுடைய சிறப்புகள் இன்னும் நிறைய நம்முடைய இமாம்கள் நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போய்விட்டார். அவர் வீட்டில் கொள்ளை அடிப்பதற்காக வேண்டி வீட்டுக்குள்ளாலே சிலர் போகிறார்கள். போனால் வீட்டினுடைய முதல் மாடியிலே ஏதோ சப்தம் கேட்கிறது, ஆட்கள் நடமாடுவது போல் இருக்கிறது, ஏதோ இடி போல சப்தம் எல்லாம் கேட்கிறது. 2வது நாள் போகிறார்கள், அப்போதும் கேட்கிறது. 3வது நாள் போகிறார்கள், அப்போதும் கேட்கிறது.
விட்டார்கள். இந்த மனிதர் ஹஜ்ஜிலேருந்து வந்ததுக்கு பிறகு கேட்டாங்க, என்ன நடந்தது, உங்கள் வீட்டில் யாரை விட்டுட்டு போனீங்க? யாரையும் விடவில்லை, பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை எழுதி என் வீட்டினுடைய சுவற்றிலே ஒட்டி வைத்து விட்டு போனேன், அதனாலே என்கிறார்கள். சீதனா இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு புனித புகாரி ஷரீஃபுக்கு ஷரஹ் எழுதிய, ஃபத்துல் பாரி எழுதிய இமாம் இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறார்கள். அவர்களுடைய சச்சா மகன், சாஜப்பா மகன் தம்பி, அவரை எதிரிகள் கடத்தி கொண்டு கைது செய்து கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். விடுவதாக இருந்தால் பொருள் பணம் கேட்கிறார்கள். அப்போது இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதருக்கு செய்தி சொல்லி அனுப்பினார்கள், பத்ர் சஹாபிகளின் திருநாமங்களை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி ஓதினார்கள். அந்த மனிதர் உயிரோடு திரும்ப வந்தார். வருவது மட்டுமல்ல, அவர்களிடமிருந்து பணங்களை பெற்றுக்கொண்டு வந்தார் என்று இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு எழுதுகிறார்கள். ஒரு மனிதர் கப்பல் பயணத்தில் இருக்கிற போது கடல் பிரளயம், அலை பொங்கு எழுகிறது, மக்கள் எல்லாம் பயத்தில், பயணிகள் எல்லாம் இருக்கிற போது ஒரே ஒரு மஜ்தூபு போன்ற மனிதர் அமைதியாக தூங்கி கொண்டிருக்கிறார். அவரை போய் தட்டி எழுப்பி, உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்டபோது, என்ன விஷயம்? இல்லை, அலை அடிக்கிறது, கப்பல் அங்கும் இங்குமாக மிரளுக தடுமாறுகிறது, மாலுமி செய்வதறியாமல் திகைக்கிறார். அப்படியா, இதை கொடுத்து ஓத சொல்லுங்கள், காற்று வீசுகிற திசையிலே காட்டுங்கள் என்கிறார்கள். அப்படி காட்டிய போது அலை அமைதி அடைந்தது, அந்த கப்பல் பயணம் சலாமத்தாக வந்து சேர்ந்தது என்கிற இது போன்ற நீண்ட நெடிய வரலாறுகள் பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓதுவதால் கிடைக்கிற நன்மைகளை குறித்து சீரத்துல் ஹலபியாவிலே இன்னும் பல நூல்களிலே இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பைஹகியிலே அதில் பத்ர் சஹாபிகளுடைய சிறப்பை குறித்து எழுதுகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபிகளில் புகாரியிலே அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவிப்பாளர்களின் பெயர்களை மட்டும் தனியாக தொகுத்து தருகிறார்கள். இப்படி பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓதுவதற்கு என்றே தனி சிறப்பு இருக்கிறது. அதனாலே தான் நம்ம ஊர் மக்கள், நம்முடைய ஊர் மக்கள் மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்கள் அஸ்மாவுல் பத்ரியின் அதை ஓதுவதை நமக்கு வழமையாக்கி தந்தார்கள். பயணம் போகிற போது பயணத்திலே கையிலே வைத்துக்கொண்டு செல்வதை, நம்முடைய பயண பொதிகளிலே லக்கேஜுகளிலே கிதாபை வைத்துக்கொண்டு செல்வதை ஒரு வழமையாக நமக்கு ஆக்கி தந்தார்கள். அதே போல் நம்முடைய ஊர்களிலே, மஸ்ஜித்களிலே, மதரசாக்களிலே, மஜ்லிஸ்களிலே, பெண்கள் தைக்காக்களிலே, தெருக்களிலே, தெரு முனைகளிலே, வீதிகளிலே, வெட்டைகளிலே, பெண்கள் கூடுகிற பகுதிகளிலே ஆங்காங்கே அமர்ந்து பத்ர் சஹாபிகளின் திருநாமங்கள் ஓதினால் அந்த ஊரிலே பீடித்திருக்கக்கூடிய வபா போன்ற நோய்கள், காலரா போன்ற நோய்கள், இன்னும் வாய்விட்டு சொல்ல முடியாத என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றனவோ அவையெல்லாம் நீங்கும் என்று நம்பினார்கள். அது நடந்தது, நடந்து வருகிறது. சையதுனா ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகனுக்கு சொன்னார்கள், பத்ர் சஹாபிகளை வசீலாவாக கொண்டு துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வளமையாக ஏற்படுத்தி தந்தார்கள். அப்படி ஓதுவதன் மூலமாக நோய் பிணிகள் நீங்குகிறது. அந்த வழிமுறைகளை நாமும், நம்முடைய முன்னோர்கள் காட்டிய அந்த வழிமுறைகளை நாமும் பாரம்பரியமாக வழிநடத்தி வர வேண்டும். சகோதரர்களே, பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்கள் ஓதப்பட வேண்டும். இன்றைக்கு உலகத்தை வியாபித்திருக்கக்கூடிய கொடிய நோய்கள், வாய்விட்டு சொல்ல முடியாத நோய்கள், அந்த நோய்களுக்கு ஆட்பட்டு போயிருக்கக்கூடியவர்கள், என்னென்ன விதமான நோய்கள், அது சிறுநோய் பெருநோய் என்றில்லை, என்ன நோயாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு எதிரானது தான் அத்தனையும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் ஆஃபியத்தை தா என்று கேட்டார்களே. சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யார் சொல்லா எனக்கு ஒரு துஆவை சொல்லி தாருங்கள் என்று கேட்டபோது, இந்த துஆவை ஆஃபியத்தை கேளுங்கள் என்றார்கள். சின்ன துஆவாக இருக்கிறது, அதிலேயே எல்லாம் இருக்கிறது, கேளுங்கள் என்றார்கள். கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வந்து கேட்கிறார்கள், அப்போதும் அதையே சொல்லி தருகிறார்கள். எனவே ஆஃபியத், உடல் ஆரோக்கியம் மிக சிறந்தது. அப்படிப்பட்ட அந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்கு நமக்கு கற்றுத்தந்த அந்த வழிமுறைகள் பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓதுவது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலைகள் மௌலித் ஷரீஃப்களை ஓதுவது, புர்தா ஷரீஃப்களை ஓதுவது, வலிமார்கள் நாதாக்களுடைய மௌலிதுகளை ஓதுவது, முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌலித் ஷரீஃபை ஓதுவது, இப்படி பல நமக்கான கைகொண்டு பிடிக்கக்கூடிய காரணிகளாக, அனுபவங்களாக நம்முடைய முன்னோர்கள் கற்றுத்தந்த அம்சங்கள் இருக்கின்றனவே. அவற்றை இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் தைக்காக்களிலே சிறப்பாக ஓதுகிறார்கள், ஆண்களிடத்தில் தான் குறைவாக இருக்கிறது. நாமும் அதை அதிகப்படுத்த வேண்டும். பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓத வேண்டும். குறைந்தபட்சம் நம்முடைய பயண பொதிகளிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பத்ர் சஹாபிகளுடைய திருநாமத்தை கொண்டு இன்றைக்கு பிறகு ரஜபு 17, ரமதான் 14 பத்ர் நடந்தது. அவர்களுடைய வரலாறு இன்றைக்கு பேசப்படுகிறது, இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் சகோதரர்களே,
ரமதான் பிறை 17 தான் நடந்தது என்றாலும் கூட மாதந்தோறும் பிறை 17 நமது ஊரிலும் சரி மற்ற ஊர்களிலும் சரி பத்ர் சஹாபாக்களின் மௌலித் ஷரீஃப் ஓதப்படுகிறது, அவர்களின் திருநாமங்கள் ஓதப்படுகின்றன. பத்ர் சஹாபிகளின் மீது அல்லாமத்துல் அரூஸ் மாபிள்ளை நபி ஆலிம் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு தனியாக மௌலித் ஷரீஃப் கோர்வை செய்திருக்கிறார்கள். நமது ஊரை சார்ந்த பெருந்தகை அல்லாமா அஹ்மத் முஹிதீன் செண்டு ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்ர் சஹாபிகளுடைய 313 பெயர்களும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பைத் நபஹாத்து சமத் என்று கோர்வை செய்திருக்கிறார்கள். இது போன்றவற்றை நாம் ஓதுவது இருக்கிறதே, இவையெல்லாம் நமக்கு பாதுகாப்பாக வலா இப்ரவுல்லாஹ் ஷாவு இல்லா பி திப்பிக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் நமக்கு சுகம் கிடைக்கும் என்று சதகுத்துல் அப்பா வித்யா ஷரீஃபிலே சொன்னார்களே, அப்படி பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓதுவதன் மூலம் அவர்களுடைய வசீலாவின் மூலம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மை பிடித்திருக்கக்கூடிய பிணிகளை நீக்கி அருள்வானாக, பீடைகளை நீக்கி அருள்வானாக, சர்வ சுகமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாழும் காலமெல்லாம் நற்சுகத்துடன் வாழ்ந்து மறைகிற போது சிறப்பான முறைகளை மறைவதற்கு மரணிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தமாக சென்று சேருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருளன்பு பண்பில் அளவற்ற அல்லாஹுவின் திருநாமம் போற்றி அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் கண்மணி நம் உயிரினுமினிய காத்தமுன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அகங்குளிர முகம் மலர ஸலவாத்தும் சலாமும் சொல்வோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை நபிகளாரின் அருள் மணிமொழி கருந்தமாம் அல் ஜாமியு ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த கருந்தமதை அகத்தூய்மையுடன் ஓத அருள்களை அள்ளி வழங்கும் புனிதமிகு மாமன்றம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1447 ரஜபு பிறை 17 7/1/2026 புதன்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபி மணி மொழிகளுக்கு அல் அஸ்ரார் மாத இதழின் ஆன்மீக திங்களிதழின் ஆசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் TSA சயீத் அபு தாஹிர் ஆலிம் மஹலரி ஃபாதில் ஜமாலி அவர்களால் விளக்குவரை வழங்கப்பட்டு இறையோன் நல்லருள் சூழ இனிதே நிறைவரும் நிலையில் இருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. இதில் யார் யார் என்னென்ன நாட்ட தேட்டங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்களோ, செலவழித்தார்களோ, நிர்வகிக்கிறார்களோ, வழிநடத்துகிறார்களோ அத்தனை பேருடைய ஹலாலான நாட்ட தேட்டங்களையும் தனது அருளால் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 18 நாளை ஓதப்படும் நபி மணி மொழிகளுக்கு நமது மஜ்லிஸினுடைய தலைவர், குருவித்துறை பள்ளியின் துணைத் தலைவர், காயல் நகர ஜமாஅத்துல் உலமாவின் தலைவர், அரூசுல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரியின் தலைவர், ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் சாவண்ணா பாதுல் அஷப் ஆலிம் அல் ஃபாசி அவர்களால் விளக்குவரை வழங்கப்பட உள்ளது. பொதுமக்கள் குறித்த நேரத்திற்கு மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹுவின் நல்லருளையும் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து வழமையான 2 அறிவிப்புகள். துஆ நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவே உள்ளூர் பொதுமக்கள் பிறை 25க்குள் உங்களது நன்கொடைகளை உண்டியல் கமிட்டியினரிடம் வழங்கி உங்களது உண்டியல் நன்கொடைக்கான ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். புதிய வீட்டு உண்டியல் தேவைப்படுபவர்களும் உங்கள் தேவைக்கு உண்டியல் கமிட்டியினரை அணுகிக் கொள்ளலாம். துஆவுக்கு அடுத்த நாள் நேர்ச்சை நாளன்று பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 4000, அரை பங்கு ரூபாய் 2000 என தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் நம் சபை அலுவலகத்திற்கு வந்து அதற்குரிய பொறுப்பாளரிடம் உங்களது பங்கை உறுதி செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு சுப்ரீம் கோல்டு கவரிங் நிறுவனத்தின் அதிபர் அல்ஹாஜ் கோட்டயம் MK சதகத்துல்லா அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அன்னவர்கள் அனைவர் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தும் ஓதி ஈசால் தவாப் செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى هو الخلاق العليم
إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون سبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين الفاتحة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين شر الوسواس الخناس الذي يوسوس في الصدور الحمد لله رب العالمين اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي إلى الرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه الكبير ودعوته العامة اللهم فكما شرفنا بسماع حديده القويم فاهدنا صراطه المستقيم اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن اللحاقة بمعنى اللهم فكما أكرمتنا بسماع ألفاظ فجعلنا من جملته وحفاظ اللهم قرب إلى فهامنا بعيد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه اللهم إنا بك وبما جاء به هذا النبي المؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون فثبت اللهم بحرمة ذلك الإيمان وتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحبة كاملة منك إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى روح سيدنا خليفة رسول الله سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى ثم إلى روح سيدنا إمام المحدثين أبي عبد الله محمد بن إسماعيل البخاري رضي الله تعالى ثم إلى روح سيدنا إمام المذهب أبي عبد الله محمد بن إدريس الشافعي رضي الله تعالى ثم إلى روح سيدنا القطب الرباني والغوث السمداني سيدنا الشيخ الأعظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى ثم إلى أرواح أصحاب البدريين رضوان الله تعالى عليهم أجمعين ثم إلى أرواح جميع المسلمين عامة ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا كلهم أجمعين ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف ثم إلى أرواح من أويناهم أجمعين اللهم اغفر لهم وارحمهم واحشرهم وإيانا في زمرة المتقين اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان مع الصحة والسلامة والعافية ببركة الحبيب سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة ما دمنا حيا ببركة الحبيب سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم ارزق أهلنا حج بيتك الحرم وزيارة نبينا سيدنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم مرات بعد قرات يا رب العالمين اللهم ارزق لنا في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وفي الجنة مرافقته وفي المنام رؤيته وفي القلوب محبته وأوردنا حوله يوم القيامة إنك لا تخلف الميعاد اللهم اجعلنا في الدنيا والآخرة من أهل ولايتك
ببركة غوث العالم كل الدهر والحين السيد عبد القادر محي الدين الجيلاني رضي الله تعالى عنه. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب هب لي من الصالحين رب لا تذرني فردا وأنت خير الوارثين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولجميع المسلمين رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا سيدنا مولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأمته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. اللهم صل وسلم.